விவசாயிகள் எழுச்சி நம்மளை எல்லாம் உணர்ச்சி ஊட்டி கிளர்ச்சி ஊட்டிய உற்சாகம் ஊட்டிய அந்த எழுச்சி அதனுடைய தலைவர்களில் ஒருவராக தலைமை கொள்ள இயங்கிய கோல்டன் சிங் அவர்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க அந்த மக்கள் சக்தி என்பது எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற முறையில் அவர்கிட்ட பேசின விஷயங்களை இதை தமிழ்நாட்டில் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்குங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்ட வந்திருக்கிறாங்க. இது விவசாயிகள் எழுச்சி என்பது ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் அல்லது அதுக்கு மேல உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு நம்மளுடைய ஆளும் வர்க்கத்தை நெஞ்சில காலை வச்சு திரும்பி பின்னாடி தள்ளிய ஒரு மாபெரும் இயக்கம். அது இந்தியா முழுவதும் நீண்ட காலத்துக்கு உணர்ச்சி ஊட்டி உற்சாகம் ஊட்டும். அது சற்று இப்போ ஓரடி முன்னால் ஈரடி பின்னால்ங்கிற மாதிரி அது மாதிரியாக ஒரு நிலையில இருக்குது. இன்னமும் அது நீர் பூத்த நெருப்பாகத்தான் இருக்குது. அது தொடர்ந்து இந்தியா முழுவதும் தொடர்புகளோட இயங்கி கொண்டிருக்கிற கோல்டன் சிங் அவர்கள் இப்போது நம்மிடம் அந்த விவரங்களை சொல்லி நம்மளோட விவாதிக்க தொடங்குகிறார். போராட்டத்தை பத்தி ஆரம்பிக்கிறதுன்னா ஆரம்பத்திலிருந்து பேசினா தான் அதை பத்தி புரியும். இப்போ ஆரம்பத்துல இந்த இப்போ ட்ரேடு இது பண்ண மாதிரி அந்த டைம் இந்த 3 லாஸ் கொண்டு வர்ற ஞானிகள் இது மோப்பம் பிடிச்சி அதை பத்தி ஆராய்ந்து அது வந்துருச்சுன்னா நமக்கு எல்லா இந்திய விவசாயிகளுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்றப்போ மற்ற எந்த மாநிலத்திலையும் அதை பத்தி 0 இதுவும் கூட இல்லை. 1%ங்கிறதோட 0% கூட அதை பத்தி யாருமே யோசிக்கவே இல்லை. அதை பத்தி யாரும் கண்டுக்கவும் இல்லை. அந்த டைம்ல அதை மீட்டிங்ஸ் வச்சு ஊரா போய் சொல்லி இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த எல்லா அந்த 3 சட்டங்களும் வந்துருச்சுன்னா நமக்கு என்னென்ன நஷ்டம் அப்படிங்கிறத எல்லாம் எடுத்து சொன்னதையும் அப்போ பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் இது பண்ணுறோம் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட், ராஜா அமரீந்தர் சிங் கேப்டன் அந்த டைம் சிஎம். அப்போ அவர் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து விவசாயிகளுக்கு இது கண்டிப்பாகவே வருங்காலத்தில் நஷ்டம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு இது பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அவர் இது பண்ணுறாரு. அப்போ மீட்டிங் ஸ்டார்டிங்கில் அவங்க எதுவுமே இது பண்ணல. அப்புறம் ஒரு மீட்டிங் கொடுக்குறாங்க. அதுலேயும் அவங்க அவங்க சொல்கிறது தான் சரி, அவங்க கொண்டு வந்த சட்டம் ரொம்ப அருமையான சட்டம், அதனால விவசாயிகளுக்கு ரொம்ப லாபம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணப்போ அப்போ நீங்கள் 2014 இரட்டிப்பு வருமானம் விட்டு தர்ற மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கு இந்த 3 சட்டத்தையும் அதே மாதிரி எடுத்து சொல்றீங்க. இதுல நாங்க ஆராய்ந்த வரைக்கும் இது நஷ்டம்தான் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி இது பண்ணதையும் லெவல்ல போராட்டங்கள் வைக்கிறோம். அப்ப அதை எப்படி எதிர்க்கிறதுன்னா அது கார்பரேட்ஸுக்கு அகெயின்ஸ்டா தான் அது மெயின். ஏன்னா கார்பரேட்ஸ் தான் நிலத்தை வாங்க முடியும், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ண முடியும், 2000-3000 ஏக்கர் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ண முடியும், இல்லை இடங்களை வாங்க முடியும். அது கார்பரேட்ஸ் தான் முடியும். அப்போ கார்பரேட்ஸோட கம்பெனிகள், அவங்களோட ஷோரூமுங்க, அவங்களோட மால்ஸு இதையெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அடானியோட ஒரு மால் இதாச்சு. அந்த மால் நான் 1.5 மாதம் அங்கே அதை எங்கள் டீம் அதை இது பண்ணி நடத்த விடாமல் இது பண்ணி தடுத்துருந்துச்சு. பஞ்சாப் முழுக்க அது இது பண்ணுங்க. அப்பதான் அவங்க இந்த சீரியஸ்னஸ் இது பண்ணி பின்ன ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க டெல்லியில. அப்ப சண்டிகர்ல சிஎம் கூப்பிடுறாரு, இந்த மாதிரி டெல்லியில மீட்டிங் வாங்கன்ட்டு. அப்போ சண்டிகர் போய் சண்டிகர்ல இருந்து இங்க இருந்து பஸ் கொண்டு கூப்பிட்டு போறாங்க. இன்னும் பேச்சுவார்த்தை நடக்குது. இது நவம்பர் 16ஆம் தேதி. அந்த டைம் பேச்சுவார்த்தை நடக்குது. சீரியஸா இது பண்ணப்போ கட்கரி, தோமர் அவங்க இருக்கிறப்போ அவங்க என்னங்கிறாங்க, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நாங்க 26ஆம் தேதி நவம்பர் அறிவிச்சிருந்தோம் டெல்லி செலோ அப்படிங்கிறது அறிவிச்சிருந்தோங்காட்டி, சரி நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்குறோங்கிற மாதிரி திரும்பி வந்தாச்சு. அப்போ 16ஆம் தேதி முடிஞ்சு 17ஆம் தேதி சண்டிகர்லயே இருங்க, சிஎம் கூட ஒரு மீட்டிங் இது பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் சிஎம் கூட 18ஆம் தேதி மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மீட்டிங்ல அவங்க கேட்குறாங்க, வேற ஏதாவது வழி இருக்கான்னு. இல்லைங்க, நாங்கள் இந்த இது அங்கே போய் தான் டெல்லி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸுங்கிறங்காட்டி டெல்லியில தான் முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்னால முடியாது அப்படின்னு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு.
ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும், எங்களை போக விட்டாலே போதும் அப்படிங்கிறப்ப 4-5 வருஷத்துல 4 வருஷம் அவங்க ஆட்சி முடிஞ்சு 1 வருஷம் தான் இருக்குது. அந்த 4 வருஷத்துல அவங்க ஒரு தாட்டியும் கூட ஒரு தடியடி நடத்தினதில்லை, விவசாயிகளுக்கு எதிராக எந்த ஒரு கைது பண்ணதில்லை, போராட்டத்தை தடுத்ததில்லை. அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. நல்லாட்சிங்கிறது விவசாயிகளுக்கு அருமையான, கண்டிப்பா விவசாயிகளுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து டெல்லிக்கு போய் கிடைச்சது, பஞ்சாபுக்கு கிடைச்சது, இந்திய விவசாயிகளுக்கு கிடைச்சது, உலகம் முழுக்க நம்மளை திரும்பி பார்க்கறாங்க, திரும்பி பார்த்தாங்க அப்படிங்கிறதுன்னா அவங்க தடுத்து நிறுத்தி இருந்தா நம்ம டெல்லி போயிருக்கவும் முடியாது. டெல்லியில் இவ்வளவு பெரிய ஒரு விவசாயிகளுக்கு அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. ஒரு விவசாயின்னா இப்படியும் இருக்காங்களா அப்படிங்கிறத, ஏன்னா விவசாயின்னா கிழிஞ்ச துணி, கோவணம் கட்டிட்டு தோட்டங்கள்ல வேலை செய்யற மாதிரி தான் வந்து ஒரு இமேஜ் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அப்ப டெல்லியில வந்து பஞ்சாப் விவசாயிகள் வந்ததையும் 10 லட்சம் டிராக்டரு, 20 லட்சம் ரூபாய் டிராக்டரு, பெரிய பெரிய வீலு டிராக்டரு, கார் வண்டியோ, பெரிய பெரிய காருங்க, பிஎம்டபிள்யூங்க அப்படின்னு பார்த்ததையும் தான் விவசாயிகள் இவங்களும் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு இது வந்து வருது. அப்ப உலகம் முழுக்க வந்து அதை பார்த்து ஹரியானாவோட ஃபர்ஸ்ட் பேரிகேட் வந்து அவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஹரியானாக்குள்ள இருக்கிற எல்லா மேம்பாலங்களையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா கீழே ஓட்டி விட்டோம்னா அந்த ஊர்களுக்குள்ளேயே வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணி அங்கேயே சரண்டர் ஆயிடுவாங்க, முன்னாடி போக முடியாது அப்படின்னு சொல்லி பாலங்களை ஃபுல்லாவே இது பண்ணியிருந்தாங்க. அப்ப என்ட்ரி வந்து இது பண்றப்போ என்ட்ரி எங்களால தனியா முடியல. அப்போ ஹரியானா வந்து எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து வருவாங்களா இல்லையாங்கிறது வந்து தெரியாது. இந்த போராட்டத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி 32 சங்கங்கள் இருந்தது. அந்த 32 சங்கத்துல எல்லாத்துக்கிட்டையும் வந்து 18ஆம் தேதி சிஎம் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 19ஆம் தேதி சண்டிகர்ல மீட்டிங்ல கேக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் எத்தனை டிராக்டர் கொண்டு வருவீங்க, எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு. யாருமே வந்து ஒரு கரெக்ட் இது சொல்ல முடியல. நான் 10 கொண்டு வர்றேன், 20 கொண்டு வர்றேன் அப்படிங்கிறது யாருமே சொல்ல முடியல. அந்த டைம்னா உக்ரஹான்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு, பிகேயு, பாரதிய கிசான் யூனியன் உக்ரஹான். அவர் வந்து 2000 டிராக்டர் சொன்னார். நான் வந்து 2000 டிராக்டர் கொண்டு வர்றேன். அப்பத்தான் வந்து அதையும் வந்து ஒரு ஜோக்கா தான் எடுத்தாங்க. 2000 டிராக்டர் எங்கே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்களே ஒழிய கொண்டு வருவாங்கங்கிறது பார்க்கல. அப்போ அந்த ஹரியானா பார்டர் போய் நீர், அந்த வாட்டர் கேனன்ல தண்ணி எடுத்து இது பண்ணி எல்லாம் ஓட்டி விட பாக்குறாங்க. ஆனா அது முடியாம அந்த வாட்டர் கேனன் மேல ஒரு ஹரியானாவோட பையன் வந்து ஏறி அதோட வாயை திருப்பி ஆத்தோரமா மற்ற டைரக்ஷன்ல திருப்பி விட்டு டிராக்டர்களை வந்து முன்னாடி வர அனுமதிச்சு போலீஸுகள்லாம் ஒதுங்கிட்டாங்க. அந்த தண்ணி வாட்டர் கேனன் கேப்சர் பண்ணதையும் அந்த வாட்டர் கேனனோட வீடியோ வந்து வந்ததன் காரணமாக காலையில வந்து 70,000 டிராக்டர் ஆயிடுச்சு 7 மணி நேரத்துல. நைட்டு 8 மணி 8:30 மணிக்கு அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா 2 மணி 3 மணிக்கெல்லாம் 70,000 டிராக்டர் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில 10:30 மணிக்கு வந்து 1 லட்சம் டிராக்டர் டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் வருது. அந்த 32 சங்கத்துக்கே வந்து தெரியாது இவ்வளவு பெரிய கூட்டம் எங்களுக்கு பின்னாடி வந்துடும் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு இதுக்காக தான் வந்தாங்க, எங்களை டெல்லிக்கு போக விட மாட்டேன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு அப்படிங்கிற ஒரு இதுக்காக எல்லாரும் வந்தாங்க. டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போய் சேர்ந்ததையும் அந்த 1.5 லட்சம் டிராக்டர்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற இதானதையும் அப்பத்தான் வந்து அரசுக்கு வந்து ஒரு இதாச்சு, அதிர்ச்சி ஆச்சு. என்னடா இது ஆயிப்போச்சு, என்ன என்ன நடக்குதுங்கிறது அவங்கனாலே ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி ஆணி அடிச்சும் அவங்கனால எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. தோட்டங்கள் ஊர்களுக்குள்ளே எல்லாம் பூந்து டெல்லி பார்டருக்கு வந்து அந்த சிங்கு பார்டருங்கிற இடத்துல நின்றுட்டோம். அப்போ இவங்க என்னங்கிறாங்க, ஒரு கிரவுண்டுக்கு வந்துருங்க. அந்த கிரவுண்டுக்கு வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் எதுவுமே கொடுக்கல. கூட்டம் இத்தனை டிராக்டர் ஆயிடுச்சுன்னு கிரவுண்டு கொடுக்குறாங்க.
அந்த கிரவுண்டுக்கு வந்துருங்க அப்படின்னு. அந்த கிரவுண்டுக்கு போயிருந்தா நம்ம வந்து சரண்டர் ஆன மாதிரி ஆயிருக்கும். வெளியெல்லாம் போலீஸ் இது பண்ணி அங்கிருந்து வெளியே வர்றதும் கஷ்டம், போறதும் கஷ்டம், அந்த மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா ஒரு 70-80 டிராக்டர் அங்க போய் சிக்கிருச்சு. அவங்க 2 மாசம் வந்து டிராக்டரை கொண்டும் வர முடியல, வெளியே விட்டுட்டும் வர முடியாத சூழ்நிலை வந்து அங்க வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாங்க. அப்படி சொன்னாங்க. அப்பதான் சில தலைவர்கள் வந்து இதெல்லாம் வேண்டாம், நம்ம போக வேண்டாம், நம்ம அப்படி போயிட்டோம்னா அங்க போய் இதாகிற மாதிரி ஆயிரும். அதனால இங்கேயே வந்து இந்த இதை வச்சுக்குங்க, இங்க இருந்து நம்ம போக வேண்டாம், இதுதான் நம்மளோட பாயிண்ட் அப்படின்னு சிம்பு பார்டர்ல நின்று சிந்து பார்டர்லயே மற்ற எல்லா சங்கங்களையும் கூட்டிட்டு வர இது பண்றாங்க. அந்த டைம் வந்து நான் 25ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு அங்க போய் சேர்ந்துட்டேன். நைட்டு காலையில 8 மணிக்கு அங்க வந்து கண்ணீர் புகை குண்டு குண்டு எங்க மேலதான், நாங்க தான் அங்க வந்து நிக்கிறோம். அப்போ நாங்க கார்ல போனங்காட்டி சுத்தி சீக்கிரமா போயிட்டேன். நாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டியதா இருந்தங்காட்டி கார்ல போக வேண்டிய சூழ்நிலை. கார்ல போனங்காட்டி நாங்க கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம். தண்ணீர் புகை போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு 5000 இது படை அங்க, ஆயுதப்படை அங்க வந்து நிக்குது. அது வந்து தடுக்குது, எல்லாம் பண்றாங்க. ஆனா வந்து அங்க இருந்து யாரும் நகர்ற மாதிரி இல்லை. அப்பதான் அந்த உப்பு, பாக்கெட் உப்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அயோடின் சால்ட். கொஞ்சம் கொஞ்சம் வாயில வச்சுட்டோம்னா கண் எரியாது. அது ஒரு மெடிக்கல் இது மாதிரி. அயோடின் உப்பு வாயில இது பண்ணிட்டோம்னா கண் எரியாது. அப்புறம் சாக்கு, நம்ம இந்த சாக்கு, பழைய சாக்குகள்லாம் வரும் இல்லைங்க, அந்த சாக்கை ஈரப்படுத்தி வச்சு தண்ணீர் புகை விழுகிற இடத்துல மேலே போட்டோம்னா புகை வராது, அது டிஃப்யூஸ் ஆயிரும். அதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போராட்டம் ஆரம்பிக்குது. அது வந்து 378 நாள் நீடிக்குது. அப்பதான் வந்து 2வது நாள் 3வது நாள் யூபியில இருந்து டிக்கெட் வர்றாரு, எல்லா இடத்துல இருந்தும் வர்றாங்க. இந்த 2000 டிராக்டர் கொண்டு வர்றேன்னு சொன்னவர் வந்து T3 பார்டர்ன்ற ஒரு பார்டர், அந்த சிங்கூக் பக்கத்துலயே போயிருப்பீங்க நீங்க. அந்த இடத்துல அந்த T3 பார்டர் வந்து அவர் ஒருத்தரே மேனேஜ் பண்ணி அந்த பார்டர் அவர் தனி சங்கம், அவர் சங்கம் மாத்திரம் அதை தடுத்து நிறுத்தி இருந்துச்சு. அப்பதான் வந்து உண்மையிலேயே வந்து அவர் உக்ரஹா கிட்ட வந்து ஃபோர்ஸ் இருக்குது, அவர் சொன்னது வந்து கரெக்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சு. அப்ப அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இது அங்கீகாரம் கிடைச்சது. ஏன்னா அதிக எண்ணிக்கையுள்ள சங்கமா இருக்கிறங்காட்டி. அதுக்கப்புறம் அங்க எல்லாம் வந்து மீட்டிங்ஸ் வச்சு யூபிக்காரங்களை எல்லாம் சேர்த்து ஒரு 530 சங்கங்கள், சிறிய சங்கங்கள்ல வந்து இந்த 32 கீழே சேருது. அதுல எல்லாரும் சேர்ந்து ஐக்கிய விவசாயிகள் சங்கம் வந்து உருவாகுது, SKM. அப்ப SKM உருவாக்கி SKM அப்புறம் 13 கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த 13 கட்ட பேச்சுவார்த்தையிலையும் அவங்க சும்மா நமக்கு இது பண்ற மாதிரி தான், பஞ்சு மிட்டாய் கொடுக்குற மாதிரி. ஒரு ஒரு இதையை வாபஸ் வாங்கிக்கிறோம், 2 வாபஸ் வாங்கிக்கிறோம், அந்த மாதிரி. அப்ப இங்க வந்து ஒரே இது என்னன்னா, எல்லாமே வாபஸ் வாங்கினாதான் நாங்க திரும்பி போவோங்கிற ஒரு கண்டிஷன்ல இருந்தங்காட்டி 13வது பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை தடைபட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் ஜனவரி 26ஆம் தேதி வந்து டெல்லிக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு இது பண்ணி, அந்த டைம் வந்து அந்த டெல்லியில இருந்து அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி கூட ஒருத்தர் இருப்பாரு, நட்டு, அவரு காம்ரேட்டு, அவரு, அப்புறம் இவங்கெல்லாம் வந்து தர்சன் பால், நம்ம ஒரு பங்கால்காரரு காம்ரேட்டு, அவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை வைக்கிறாங்க. அப்போ வந்து இளைஞர்கள் வந்து டெல்லிக்குள்ள போறோன்னதையும் எல்லாருமே வந்து ஒவ்வொரு டிராக்டர்ல வந்து ட்ராலிஸ் இது பண்ணி, ட்ராலிஸ்ல வந்து 3 டிராக்டர் ஏற்றி கொண்டு வர்றாங்க டெல்லிக்குள்ள போறோம் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அதெல்லாம் வந்ததையும் இவங்க வந்து கவர்மெண்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தி டெல்லிக்குள்ள போக வேண்டாம், ரிங் ரோட்ல போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க, ஒவ்வொரு லைசன்ஸ் கொடுக்கணும், ஒரு டிராக்டர்ல ஒரு ஆளு தான் கூட உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க.
அப்ப அந்த இளைஞர்கள் வந்து அதை இது பண்ணி கொந்தளிச்சு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்ப்பு என்னன்னா, எங்க அப்பா வாங்கிட்டு வந்த டிராக்டர், அதுல எத்தனை பேர் உட்காருவான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அதை நீ யாரு சொல்றதுக்கு? என் லைசன்ஸ் கேட்கறதுக்கு நீ யாரு? நான் 5 பேர்கிட்ட உட்கார வைப்பேன், 10 பேர்கிட்ட உட்கார வைப்பேன். நீங்க எங்களை டெல்லிக்குள்ள போகணும்னு சொல்லி கூப்பிட்டங்காட்டி தான் நாங்க வந்து இத்தனை டிராக்டர் கொண்டு வந்தோம். ரிங் ரோடுன்னு சொல்லியிருந்தா நாங்க ஏன் வரணும்? ரிங் ரோடுன்னு சொல்லி இப்போ வந்து நீங்க அரசு கூட இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாம் அப்ப கொஞ்சம் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து நைட் ஒரு தாட்டி ஸ்டேஜையே கேப்சர் பண்ணி நமக்கு ஒரு மீட்டிங்கும் நடத்தினாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. அதுல தான் அந்த ரெட் ஃபோர்ட்ல போய் கொடி ஏத்தினாங்க. இந்த தீப் சித்து குரூப் அவங்க வந்து போய் கொடியே ஏத்திட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பவர் குரூப்புங்கிறதே வச்சுக்கலாம். ஏன்னா ரெட் ஃபோர்ட்ல வந்து கொடி ஏத்துறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. ஒரு இதுவரைக்கும் சீக்கியர்கள் வந்து 17 முறை வந்து டெல்லியை வந்து ஆக்கிரமிச்சிருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம். இது வந்து 18வது முறைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அங்க போய் பசங்க வெறும் கையோட போய் கொடி ஏற்றி போலீஸ்காரங்க எல்லாம் இதாகி அதுல வந்து கான்ட்ரவர்சி பண்ணாங்க. தேசிய கொடியை அவமதிச்சுட்டாங்க. ஆனா தேசிய கொடியெல்லாம் யாரும் அவமதிக்கல. அதை வந்து ரிலீஜியஸ் கொடி, நம்ம பழனி ஆண்டவர் கோயில்ல கொடியெல்லாம் இருக்குமே அந்த மாதிரி எங்க ரிலீஜியஸ் கொடியை வந்து கொண்டு போய் ஒரு சைடா தான் ஏத்தணும். அது வந்து சில ஏங்கல்கள்ல இருந்து பாக்குறப்ப தேசிய கொடிக்கு அது பக்கத்திலேயே இருக்கும். இப்போ 5 ஏக்கரா சுத்து வட்டாரத்துல எந்த சில ஏங்கல்ல பார்த்தோம்னா தேசிய கொடி இது பண்ண மாதிரியே தெரியும். அப்போ அப்ப நாங்கெல்லாம் அங்கதான் இருக்கோம். நானு, சன் டிவிக்காரங்க, புதிய தலைமுறை, இவங்கெல்லாம். இதுல இன்னொன்னு தமிழ் நான் எப்படி அறிமுகமானேன்னா, ஒரு 26ஆம் தேதி போராட்டம் தொடங்கி 28ஆம் தேதி டெல்லியில இருக்கிற கோதி மீடியான்னு சொல்லுவோம். அவங்க வந்து அரசுக்கு சம்பந்தமான நியூஸுகளை மாத்திரம்தான் போடுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் பட்டிக்காட்டுல இருந்து வந்திருக்காங்க. இவங்க கூட அரசு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா எப்படி நடத்த முடியும்? இவங்க கூட எப்படி பேசுறது அப்படின்ட்டு எல்லாம் கான்ட்ரவர்சி ஆகுது. அது டிவியில ரொம்ப விவசாயிகளை அவமதிக்கிற மாதிரி எல்லாம் போகுது. அப்போ அந்த சூழ்நிலையில சன் டிவி ராமகிருஷ்ணன் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு லைவ் காமிச்சிட்டு இருக்காரு. எனக்கு அது தெரியல. நான் அப்படியே போயிட்டு இருக்கேன் போராட்ட களத்துல. சன் டிவின்னு பார்த்ததையும் நான் நின்றுட்டு சன் டிவி தமிழ்நாடு அப்படின்னு, எஸ் எஸ் அவங்க வந்து போராட்டத்தை ஷூட் பண்ண வந்தவங்க. எஸ் எஸ். அப்போ நான் அவர்கிட்ட சொல்றேன், ஐ நோ தமிழ் அப்படின்னு. தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா? அந்த வீடியோ தான் என்னை அறிமுகப்படுத்துனது. அப்ப தமிழ்ல பேசுறேன். அப்போ அதை வந்து நைட்டு வந்து சீக்கியர்கள் வந்து கனடா, அமெரிக்கால இருந்து அந்த வீடியோவை வந்து ரீபோஸ்ட் பண்றாங்க. நீங்க வந்து எந்த பாஷையில பேசணும்னு கேக்குறீங்க, எங்களுக்கு தமிழும் கூட தெரியும். நீங்க எந்த பாஷையில பேசணும்னு சொல்லுங்க, நாங்க அந்த பாஷையிலேயே பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரிய இது அங்கீகாரம் கிடைச்சது எனக்கு தமிழ்னால. அப்போ தமிழுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புறேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டில இருந்து பஞ்சாபுக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவனும் வரமாட்டணும் அப்படிங்கிற எல்லா சூழ்நிலை. தெரிஞ்சவங்களை பார்க்கறக்கெல்லாம் வரலாம். ஆனா இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முழுசா வந்து நான் வந்து எல்லாத்து கூடயும் பழகுவேன் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கல. அப்போ ஐயா கண்ணு வர்றாரு அடுத்த நாள். ஐயா கண்ணு வந்து ரொம்ப நல்லது, நீங்க இங்க இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப இது, எங்க கூட 100 பேர் வந்திருக்காங்க, நீங்க தான் பாத்துக்கணும்னு எல்லாத்துக்கும் தங்குறக்கு இடம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. அப்போ அவர் போறப்ப சொல்றாரு, நீங்க தனியாள் இல்ல, 8 கோடி மக்கள் உங்களை பாக்குறாங்க, நீங்க தைரியமா இருங்க, 8 கோடி மக்கள் உங்க கூட இருக்காங்க, நீங்க போராட்டத்தை தொடருங்க அப்படின்னு சொல்லி அவர் போறாரு. அவர் வந்து அந்த ஜந்தர் மந்தர்ல ஃபர்ஸ்ட் போராட்டம் நடத்தினதுல அவருக்கு வந்து சிஐடி இன்டெலிஜென்ஸ் வந்து அவர் டெல்லிக்கு வந்தா கொஞ்சம் பதட்டமாகும். அவரோட போராட்டம் வித்தியாசமா இருக்கும். அதனால அவரை வந்து டெல்லிக்குள்ள விடணும்னாலே இது பண்ணுவாங்க. அப்ப என்கிட்ட கேக்குறாங்க, இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு. இல்ல இல்ல, இவங்க இந்த போராட்டத்தை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க, திரும்பி போயிடுவாங்க, நீங்க வேணா கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுருங்க,
அவரும் பசங்களும் மீதி வந்தவங்க எல்லாம் இங்க தங்குறாங்க, அவங்களுக்கு எங்களோட கேரண்டி, நீங்க போங்கன்னு சொல்லி அவரு திரும்பி போறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த போராட்டங்களை பத்தி பாண்டியன் வந்தாரு, அதுக்கப்புறம் ஈசன் வந்தாங்க, ஒவ்வொரு நீங்களும் வந்தீங்க. இப்போ எல்லாரும் வர்றப்போ ஒவ்வொருத்தர் கூட வந்து தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தா கூட தங்கறதுக்கு, ஏன்னா அங்க நிறைய ஆளுங்க இருந்திருக்காட்டி தங்கறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் ஷெட்டுக எல்லாமே இருக்குது. ஆனா பாஷை தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அதையெல்லாம் ஃப்ளூயண்டா பண்ணி அதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. தூத்துக்குடியில இருந்து வந்து முஸ்லிம்ஸ் ஒரு குரூப்பு, அது இந்த நம்ம வேதாந்தா குரூப்ல அந்த 14 பேர் இறந்தாங்களே, அந்த அந்த போராட்டத்தை சம்பந்தப்பட்டவங்க அவங்க வந்து இங்க வர்றாங்க, 100வது நாள் இங்க வர்றாங்க. அப்போ அவங்க சந்திச்சுட்டு எல்லாம் பேசிட்டு டிவிக்காரங்க மூலியமா வந்தாங்க, எல்லாம் பேசி அப்ப அவங்க ஒரு தொகை கொடுக்குறாங்க, 65,000 ரூபா. அப்ப நான் சொல்றேன், இந்த காசெல்லாம் வேண்டாம், நீங்க இந்த பணத்துக்கு மக்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க, 100 நாள் ஆயிருச்சு. போராட்டம்ங்கிறது வந்து வயிறும் பாக்கெட்டும் நிறைஞ்சிருக்கணும், அதனால இதை வையுங்க, ஆளுகளை நாங்க வந்து கூட்டிட்டு வர்றோம், அதுல எந்த இதுவும் இல்லை. இது வந்து எங்களோட மக்கள் வந்து 50 100ன்னு சொல்லி நாங்க டெல்லிக்கு போறோம்னுங்காட்டி அவங்க வீட்டுல இருந்து அவங்க விருப்பத்தோட 100 200 அந்த மாதிரி 50 50 கொடுத்து இந்த தொகையை கொடுத்துருக்காங்க, அதனால இதை வேண்டாம்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி அதை வந்து 2 ஸ்டேஜ் இருந்தது. 2 ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் எஸ்கேஎம் பெரிய ஸ்டேஜுக்கு 50,000 ரூபாயும், சின்ன ஸ்டேஜுக்கு வந்து 15,000 ரூபாயும் கொடுத்து அவங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் கொடுத்து ரசீது கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் 2 3 தாட்டி வந்தாங்க போராட்டத்தில் இருக்காங்க. இன்னைக்கும் என் கூட தொடர்புல இருக்காங்க. நான் போனேன், அவங்கள சந்திப்பேன், எனக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவாங்க தூத்துக்குடியில, கோயில்பட்டியில, இந்த மாதிரி அக்கம் பக்கத்துல. அப்ப அந்த போராட்டங்கள்லாம் வந்து 378வது நாள் குருநானக்கோட பிறந்த நாள். அந்த அன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. இந்த 3 சட்டங்களையும் யாருக்குமே எதிர்பார்க்கல, ஏன்னா யாரும் கிரெடிட் எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு இதாகவும் இருக்கலாம். நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு இது. இனி ஒன்று குருக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி 3 சட்டங்களையும் திரும்பி வாங்கி எல்லாம் வந்து குருநானக் பிறந்த நாளுக்கு நான் இந்த 3 சட்டங்களையும் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி எல்லாம் வெற்றி பெற்றாச்சுன்னு திரும்பி போனோம். அதுல வந்து அந்த டெல்லியில 26ஆம் தேதி கேஸுக்கு போட்டிருந்தாங்க, 3000 கேஸ் அந்த அன்னைக்கு மாத்திரம். அதுக்கப்புறம் நடந்த போராட்டங்கள்ல சில டைம் சீரியஸ் ஆகிறப்போ அதுல போட்ட கேஸுகள் இதையெல்லாம் நாங்க வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே பண்ணல. 3 சட்டங்களையும் வெவ்வேறு விதமா கொண்டு வந்து பின்ன அதைய திணிக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க. அப்ப அந்த 378 நாள் வந்து நம்ம அந்த திரும்ப வாங்க வைத்தமே ஒழிய அதை வந்து செயல்படுத்த முடியல. அதுக்காக 2024 பிப்ரவரி 13ஆம் தேதி மீண்டும் ஒரு போராட்டம் வச்சோம். அதுக்கும் தமிழ்நாடு கேரளாவெல்லாம் ஃபர்ஸ்டே நாங்கள் வந்து ஒரு இந்த சிங்கு பார்டர்ல சின்ன ஸ்டேஜ் இருந்தது, அவங்க அப்புறம் எஸ்கேஎம் வந்து பிஜேபிக்காரங்க பிரிச்சாங்க. எப்படி பிரிச்சாங்கன்னா அரசியல்ல கொண்டு வந்து விட்டாங்க, நீங்க சிஎம் ஆகலாம். அதுலயும் கேஜ்ரிவாலை தான் யூஸ் பண்ணாங்க. கேஜ்ரிவாலை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, கேஜ்ரிவால் வந்து சிஎம் ஆஃபர் கொடுக்குறாரு, ராஜேவால் தான் எஸ்கேஎம்மோட தலைவர், அவருக்கு வந்து சிஎம் ஆஃபர் கொடுக்குறாரு, சீட்டுகளும் கொடுக்குறாங்க, நீங்க தான் சிஎம்னு சொல்லி இது பண்றாங்க. அதுல வந்து மற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிஎம் ஆஃபர் வருதா நம்ம ஜெயிச்சிருவோமோ அப்படிங்கிறத இது பண்ணி ஒரு கூட்டம் வந்து 32 பேர்ல 14 பேர் வந்து நம்மளே போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை கன்ஃபியூஸ் பண்ணி அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மீதி பேர் வந்து நான் பொலிட்டிக்கல்னு சொல்லி அரசியல் இல்லாம வந்தாங்க. ஐக்கிய விவசாயிகள் சங்கம் வந்து 2ஆ பிரியுது. அதுல இருந்து போராட்டம் வந்து சீர்குலைஞ்சு ஒரு சைடு வந்து வேற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு எதிர்த்து செய்யணுங்கிற மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 2024 நான் பொலிட்டிக்கல் குரூப்பும் அந்த சின்ன ஸ்டேஜ்காரங்களும் இந்த பந்தேருங்கிற அவங்க வந்து இந்த போராட்டத்தை மீண்டும் இது பண்றாங்க. 14.5 மாசம் வந்து போராட்டம் நடக்குது. ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கல.
நம்ம டெல்லி போகணுன்னு தான் வந்தோம். ஆனா குண்டுகளை போட்டு ஹரியானா பார்டர்லயே நம்மளை தடுத்து நிறுத்திட்டாங்க. இதுதான் நம்ம வந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, முதல் தாட்டி டெல்லிக்கு போனோம், ரெண்டாவது தாட்டி நம்ம பார்டரையவே தாண்ட முடியல, நம்ம மாநில பார்டர் எல்லையவே தாண்ட முடியல. அந்த அளவுக்கு ஆணி அடிச்சு ஆயுதப்படைகளை கூட்டிட்டு வந்து செத்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி அடிச்சு அந்த அளவுக்கு இது பண்ணி இன்ஜூர் பண்ணாங்க. ஒரு இளைஞர் இறந்தாரு, சுப்கரன் சிங்னு சொல்லி. அவங்க அஸ்தி ஆல் இந்தியா கொண்டு வந்து தமிழ்நாடு ராமேஸ்வரமும் கொண்டு வந்து அஸ்திகளை கரைச்சோம். அப்ப அதையெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தி நம்மளை வந்து முன் போக விடல. பேச்சுவார்த்தையும் 1 வருடம் பேச்சுவார்த்தையே நடக்கல. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பெருசா எடுத்துக்கல. மீதி சங்கங்களும் வந்து ஒத்துழைக்கிறோன்ட்டு வரவும் இல்லை. அவங்களும் வந்து இவங்க போயிட்டாங்க போட்டும், எங்களை கேட்டா போனாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி விட்டாங்க. அது வந்து 2வது போராட்டமும் மீட்டிங்ஸுகள் 4-5 மீட்டிங் நடக்குது. அதுல கடைசி மீட்டிங்ல வந்து சண்டிகர்ல மீட்டிங் நடக்குது. அதுல வந்து வந்த எல்லா மாநில தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போடுறாங்க. அங்க இருக்கிற டிராக்டர்களை ஷெட்டுகளை எல்லாம் அடிச்சு ஒடிக்கிறாங்க. அந்த டென்ட்டுகளை எல்லாம் இது பண்ணி ஒவ்வொரு டென்ட்டில் ஃப்ரிட்ஜு, ஸ்டவ்வு, கேஸு, டிவி, தேவையான எல்லா பொருட்களும் இருந்தது. அதை எல்லாம் அடிச்சு நொறுக்கி டிராக்டர்களை, ட்ராலிஸுகளை எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க. அதில் வந்து இப்போ நம்ம நஷ்டமானது 3,80,00,000 ரூபா. அது வந்து நம்ம அரசுகிட்ட கேட்குறோம், இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. அதையவே கொடுக்காதவங்க நமக்கு வேணுங்கிற திட்டங்களை எப்படி கொடுப்பாங்க? நம்மளோட காசையவே 3,70,00,000 ரூபா 80,00,000 ரூபா தரமாட்டேங்கிறாங்க. அப்போ நம்மளோட காசையவே நம்மளால வாங்க முடியலங்கிறப்ப நம்ம வந்து அந்த விவசாயிகளுக்கான திட்டங்களுக்கு நமக்கு வர வேண்டிய பணம், நமக்கு கடன் தள்ளுபடி இதெல்லாம் எப்படி நம்ம வாங்க போறோங்கிறது தான் ஒரு பெரிய இது. இது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, எல்லாருமே அவங்க பேரும் புகழும் சேர்த்துத்தான் பாக்குறாங்களே ஒழிய, யாரும் வந்து சங்கத்துக்காக, விவசாயத்துக்காக யாரும் வந்து பாடுபட விரும்பல. நான் வந்து 5 வருஷமா வந்து இது வரைக்கும் என் சொந்த ஊர்ல யாருக்கிட்டையும் காசு வாங்கினதில்லை. இது என்ன சொல்லுவாங்க, கலெக்ஷன். அதே மாதிரி யாருக்கிட்டையும் இது வரைக்கும் இது பண்ணதில்லை. கூப்பிட்டாங்கன்னா என்கிட்ட இருக்கிற அளவுக்கு ட்ரெயின்லையும் போய்க்குவேன். இப்போ டைம் பற்றாக்குறைங்கிறங்காட்டி ஃப்ளைட்டில் போவோம். ஒரு சைடு அவங்க போட்டாங்கன்னா ஒரு சைடு நான் போட்டுக்குவேன். இல்லைனாலும் போயிடுவேன். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி சங்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நிகழ்ச்சியில் ஆசைப்பட்டு பிரியப்பட்டு கூப்பிடுறாங்க. அதனால காசை பெருசா வைக்காம 5 வருஷமா ஒற்றுமைக்காக தான் பாடுபட்டு இருக்குமே ஒழிய, எல்லாம் பண்ணி பண்ணி எல்லாம் இது பண்ணி 3வது ஒரு சங்கமா வந்து இது பண்ணியிருக்கோம். ஏன்னா முதல் சங்கம் வந்து நம்ம தஞ்சாவூர்காரரு, டெல்டாக்காரரு இருக்காரு. அவர் வந்து என் கூட பயணிக்காரு 2-3 வருஷம். டெல்லிக்கும் வந்தாரு, சிஆர்பி. அதுக்கப்புறம் நம்ம அவரை டெல்லியில தொடர்பு கொடுத்ததையும் அவர் தனியா போய் நான் தான் இதுங்கிற மாதிரி போயிட்டாரு. சரி, அதுல அவங்க இஷ்டம், அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. ஈசன் அவர் கூடயும் நல்லா பழகினேன். அவரு நானும் கூட்டங்களுக்கு வருவேன். அவரும் டெல்லிக்கு வந்தா என் கூட தான் பயணிப்பாரு. ரொம்ப நல்லா இன்னைக்கும் நட்போடு தான் இருக்கும். ஆனா ஒற்றுமை உண்டாக்க முடியல. ஏன்னா அவங்க பயணிக்கிறது, அவங்க கூப்பிடுறப்ப நம்ம போகணும், நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க வர்றதில்லை. அப்ப அந்த ஒற்றுமை வர்றதில்லை. இங்க அப்படி இல்லைங்க. இங்க ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குன்னா எங்களை கூப்பிடவே இல்லைனாலும் நாங்க போயிடுவோம். பஸ்ல போயிட்டு இருக்கவங்க கூட இறங்கி வந்துருவாங்க. போராட்டம் நடக்குதுன்னு இறங்கி ஒரு 1/2 மணி நேரம் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நம்ம கூப்பிட்டாலும் வர்றதில்லை, கூப்பிடலைன்னா அது ஒரு சாக்கா சொல்லிடுறாங்க. என்ன கூப்பிட்டானா, என்னையவே கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி.
அதையெல்லாம் விட்டு கொடுத்தாதான் நம்ம பண்ண முடியும். இன்னொன்று வந்து பண்டிகை வந்து ரொம்ப முக்கியம். போராட்டங்களுக்கும் விவசாயிகளுக்கும் பண்டுகள் இருந்தா தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஃபண்டு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பஞ்சாப்ல வந்து ஃபண்டு எப்படின்னா, பஞ்சாப்ல எங்க ஊர் இருக்குன்னா ஒரு ஏக்கராக்கு வந்து 200 ரூபா 500 ரூபா ஒரு அமௌண்ட்டுன்னு வைங்க. அந்த அமௌண்ட்டு 3 மாசத்துக்கு ஒரு கலெக்ஷன் இருக்குது. நம்ம மெம்பர்ஸுக்கு கலெக்ஷன் இருக்கு. அது அப்புறம் அறுவடை டைம்ல வந்து நெல்லோ கோதுமையோ அது ஒரு கலெக்ஷனு, ஏக்கராக்கு ஒரு கலெக்ஷனு. விருப்பப்பட்டு யார் என்ன கொடுக்குறாங்களோ, அதில் ஃபாரின்ல நம்ம குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்க அனுப்புறது அது தனி. அதுல வந்து 60% வந்து நம்ம நம்ம ஊருக்குள்ள வச்சுக்குவோம். 20% மாவட்ட இதுக்கு கொடுத்துருவோம் டீமுக்கு. 20% மாநில டீமுக்கு கொடுத்துருவோம். இதுதான் வந்து கலெக்ஷனோட இது. 60% ஊர்ல தான் இருக்கும். இப்போ 1,00,000 ரூபா ஆயிருக்குன்னா 60,000 ரூபா நம்ம ஊர்ல, 20,000 ரூபா மாவட்டத்துக்கு, 20,000 ரூபா ஸ்டேட்டுக்கு. அதுல வந்து பிளாக்குக்கு தசீலுக்கு போராட்டத்துக்கு போறோம்னா 200 ரூபா பெட்ரோல் செலவு, பைக்குக்கு 500 ரூபா, காருக்கு. டிஸ்ட்ரிக்ட் போராட்டத்துக்கு போறோம்னா 800 ரூபா, பைக்கில் போனோம்னா 400 ரூபா. இது பிரகாரம் தூரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அது அந்த காசை வச்சு இது பண்றது. யாரும் யாருக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை, யாரும் கையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்ம கிட்ட இருக்கிற ஃபண்டுலயே நம்ம போராட்டங்கள் அருமையா நடத்தலாம். ஒவ்வொரு ஊர்கள்ல 5 லட்சம் 6 லட்சம் எல்லாம் ஃபண்ட் இருக்கு. சில ஊர்கள்ல, பெரிய ஊர்கள்ல அவங்க காசு கலெக்ஷனுக்கு போக அதிகமா மிச்சமாயி அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வேற யாருக்கும் தர வேண்டிய இதெல்லாம் இல்லை, தரவும் வேண்டாம். அவங்க அவங்க ஊருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த 20% மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் 20% கொடுக்கறது. அதுல வந்து அவங்க ஊர்களுக்கு வர்றது, டிராவலிங்கு, பெட்ரோலு, வெளி மாநிலத்துக்கு போறதுன்னா டிக்கெட்டுக, அதுல அவங்க அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து ஃபண்டோட இது. இந்த இது தமிழ்நாட்டுல இல்லை. அதனால நமக்கு வந்து ஒரு ரொம்ப இது. இப்ப எங்க ஊர்ல இப்போ போராட்டம், நாங்க நாளைக்கு காலையில வந்து எஸ்டிஎம் வந்து நம்ம போய் அவங்க ஆபீஸ் முன்னாடி போராட்டம் நடத்துறோம்னா, காலையில எந்திரிச்சு ஒரு டீம் வந்து பால் வசூல் பண்ண போயிடும். பால் கொண்டு வரும். மீதி ஆளு வந்து டீ தூள் சர்க்கரை எல்லாம் கடையில இருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா ஃபண்டு இருக்குது, அது வாங்கிட்டு வந்துருவாங்க. தண்ணி பாக்கெட்டுக்கோ தண்ணி பெட்டிக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அந்த போராட்டம் சாயந்தரம் வரைக்கும்னாலும் யாரும் நகர மாட்டாங்க. ஏன்னா அவங்கள தண்ணி வேணும்னா தண்ணி அங்கேயே இருக்கும், டீ வச்சு இது பண்ணிடுவாங்க. பக்கத்துல இருக்கிற எங்க குருத்வாரா கோயில், அதுல வந்து அன்னதானம் வந்து அவங்க சொல்லி அனுப்பிச்சிருவாங்க, இந்த மாதிரி போராட்டம் நடக்குது, இன்னைக்கு வந்து நாங்க எங்க கோயில்ல இருந்து எங்க குருத்வாரால இருந்து அன்னதானம் கொண்டு வர்றோம் அப்படின்னு. அப்போ சாப்பாடும் அங்கேயே வந்துடும். சாயந்தரம் வரைக்கும் யாரும் நகர மாட்டாங்க. தொடர் போராட்டம்னாலும் நைட்டுக்கு டென்ட் வந்துடும், சாப்பாடு வந்துடும். வண்டிகள்ல வந்து ஒவ்வொரு ஊர் வண்டிகள்ல ஸ்பீக்கரும் இருக்கும், கீழே விரிக்கிற உட்கார்றதுக்கு விரிக்கிற பெட்ஷீட்டுக்கு அதெல்லாம் வந்து வச்சிருப்போம். ஸ்பீக்கரும் மெயினா இருக்கும் ஒவ்வொரு வண்டியிலையும். இந்த இதுகள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இது பண்ணோம்னா கண்டிப்பாவே வந்து தமிழ்நாட்டோட இருக்கிற சங்கங்களும் எண்ணிக்கையிலும் நம்ம வந்து எந்த கோரிக்கையா இருந்தாலும் நிறைவேற்ற வைக்கலாம், எந்த அரசா இருந்தாலும் சரி. ஆனா நம்ம அந்த ஃபண்டு சிஸ்டத்தை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. அதை கொஞ்சம் புரிஞ்சு இது பண்ணோம்னா நம்ம விவசாயிகளோட பணத்திலேயே நம்ம யாரையும் கையேண்டவும் வேண்டாம், யாருக்கிட்ட கேட்கவும் வேண்டாம். ஆனா இன்னத்து சூழ்நிலை என்னன்னா, யாரு கையில காசு இருக்கோ அவங்க தான் வந்து கூட்டிட்டு போய்க்கணும், அவங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்போ அவங்க 4 தாட்டி பண்ணுவாங்க, 5 தாட்டி, 6வது தாட்டி அவங்க எல்லா. அப்ப நம்ம கையில வந்து நம்ம யூனியன் காசு இருந்துச்சுன்னா யாரையும் கேட்க வேண்டாம். 4 பேர் போறாங்கன்னா அடுத்த தாட்டி வேற 4 பேர் போய்க்கலாம். எல்லாரும் போகணும்னாலும் பிரச்சனை இல்லை, வண்டி எடுத்துட்டு போய்க்கலாம், டீசல் போட்டுக்கலாம். அந்த இதுல வந்து ஃபண்டு சிஸ்டத்தை வந்து நம்ம இது பண்ணணும். இந்த 2024 நடந்த போராட்டத்துல விவசாய தலைவர்களை எல்லாம் கைது பண்ணதையும், நான் வந்து ஊர்ல இருக்கேன், இங்க இருக்கேன், நான் வந்து கைதாகல, வெளியிருக்கேன். அப்போ
நான் ஃபோன் பண்றேன் தமிழ்நாடுகளுக்கு, இந்த மாதிரி தமிழ்நாட்டு கேரளா தலைவர்களும் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, வந்து எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்னு. அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு ஐயா கண்ணு கேட்கிறாரு. நீங்க என்ன செஞ்சாலும் சரி அதிரடியா செய்யணும், எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னதையும், காலையில அவர் வந்து 10 மணிக்கு போய் காவேரி பாலத்துல ஏறி போய் ட்ரெயினை நிறுத்திட்டாரு. 45 நிமிஷம். இந்தியாவிலேயே வந்து எல்லா இடத்துலையும் சண்டிகர்ல விவசாயிகளை பிடிச்சதுக்காக ரயில் மறியல் அப்படின்ட்டு ஒரு பெரிய இது. அப்ப அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதோ இல்ல அதெல்லாம் வந்து இது பண்றதோ வந்து நம்மளோட ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் பஞ்சாப்ல இருந்து சொல்லி அவங்க பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் அவங்க சொல்லி நம்ம கேட்கறோம், நம்ம சொல்லி அவங்க கேட்கறோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் நம்மளோட யூனிட்டி ஒர்க் ஆகும். ஏன்னா நமக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை கோரிக்கைகளும் டெல்லியில தான் வந்து முடியும். அப்ப டெல்லிக்கு வரணும்னா நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் டெல்லியில. ஏன்னா தமிழ் மக்கள் வந்தா பாஷா பிரச்சனை இருக்கு, அதுக்கு நாங்க இருக்கோம். ஒரு யூனிட்டி வந்ததுன்னா நம்ம இங்க என்ன கோரிக்கையோ அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈசன் வந்து 7 மாவட்டத்துல வந்து ரயில் மறியல் வைக்கிறாப்படி. நான் கூப்பிட்டு கேட்குறேன் என்ன பண்றீங்கன்னு. ரயில் மறியல் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாள் கழிச்சு டைம் கொடுக்குறாரு. அதுல லேடிஸ் எல்லா எல்லா இடத்துலையும் வெற்றிகரமா ரயில் நிறுத்துறோம். அப்போ பஞ்சாப் சிஎம் வந்து இங்க வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலினை பார்க்க வர்றாரு, காலை சத்துணவை வந்து அறிமுகப்படுத்த வர்றாரு அப்படி. அப்ப நான் சென்னையில இருக்கிற தோழர்களை வந்து நம்ம ஐயா கண்ணுக்கு டீம் கிட்ட சொல்றேன், நீங்க வந்து கருப்பு கொடி காட்டணும் ஏர்போர்ட்ல. இனி ஒண்ணு அவர் உருவ பொம்மை எரிக்கணும், இல்லைன்னா செருப்பு மாலையை போட்டு இது பண்ணணும். ஏன்னு கேட்பாங்க. இன்டெலிஜென்ஸ்ல வந்து இந்த மாதிரி டெல்லியில சண்டிகர்ல வந்து தலைவர்களை பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளோட இதை சொல்லணும் அப்படின்னு. அப்ப எனக்கு ஃபோன் வருது, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. ஆமாங்க சொல்றோம் அப்படின்ட்டு. இங்க பண்ண வேண்டாம், வெளியே பண்ணிக்கோங்க, ஏர்போர்ட்ல வந்து இதாயிரும். சரி அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அடுத்த நாள் காலையில பகவன் மானோட உருவ பொம்மைகளுக்கு செருப்பு மாலையும், உருவ பொம்மை எரிக்கிறதும், ஒளிய அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நிறைய இடத்துல பண்ணதையும், மன்னார்குடி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, இந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணதையும், அவங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்டதையும், இந்த மாதிரி சங்கங்களை கூப்பிட்டு தலைவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி. உடனே அடுத்த நாள் காலையில தமிழ்நாட்டு தலைவரும் கேரளா தலைவரும் பிடி ஜான் உடனுக்குடனே ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அது வந்து நம்ம அங்க ரியாக்ஷன், ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் கொடுத்தங்காட்டி தான் நடக்குது. அப்ப அந்த ரியாக்ஷனுக்கான இது வந்து நம்ம ஒற்றுமை. அப்ப நம்ம ஒற்றுமை வந்து நம்மளோட அடம் பிடிக்கிறது, நம்மளோட ஒரு பிடிவாதத்தை விட்டோம்னா தான் அது முடியும். ஏன்னா நாளைக்கு நம்ம இது பண்ணதான். ஏன்னா இப்ப ஈசனை வந்து இந்த கறிக்கோழி இதுல வந்து பிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 20,000 பேரோ 30,000 பேரோ ஒரு பெரிய கூட்டம் வச்சிருந்தாரு ஒரு வாரம் முன்னாடி. ஆனா அவரை பிடிச்சதுக்கு ஒரு 500 பேரோ 1000 பேரும் கூட ரோட்டுக்கு வரல. அப்ப அந்த 50,000 பேரோ 30,000 பேர் கூட்டமே நடத்துறதுக்கு நமக்கு ஒரு அர்த்தமே இல்லையே. நம்மளை அரெஸ்ட் பண்ணதையும் ஒரு 500 பேரும் கூட ரோட்டுக்கு வரலங்கிறப்ப அந்த நம்ம யூனிட்டி கரெக்டா வச்சிருந்தோம்னா, அதுக்காக இங்க போராட்டம் நடத்துறது, நாங்க ஒரு உருவ பொம்மை எரிக்கிறதோ அந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தி நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம்னா, உடனுக்குடனே வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்தாகணும் ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த இதை கொண்டு வரணும்னா நம்ம வந்து எல்லாம் ஒற்றுமை தான் இருந்தாகணும். ஒற்றுமை கடைபிடிச்சோம்னா நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த ஒற்றுமை வந்தா தான் நம்ம போராட்டத்தை ஸ்டேட்லையும் சரி சென்ட்ரலையும் சரி. இல்லைன்னா நம்ம 2020 நடத்தினதை வந்து 2040 வரைக்கும் நினைச்சாலும் முடியாது. ஏன்னா நம்மளை ஸ்டேட்லயே ஆணி அடிச்சு நிறுத்துறாங்க, ஸ்டேட்லயே செவரு கட்டி நிறுத்துறாங்க. அதனால நம்ம ஒற்றுமை தான் நம்மளை வந்து எந்த கோரிக்கையா இருந்தாலும் ஜெயிக்க வைக்கும். ஒற்றுமை இல்லைன்னா நம்ம நம்ம பின்னாடி எத்தனை பேர் இருந்தாலும், சங்கங்களோட ஒற்றுமை இல்லைன்னா நம்ம கோரிக்கையில வின் பண்ண முடியாது. இப்போ அந்த கறிக்கோழி விஷயம் அப்படியே சும்மா போச்சு. அரெஸ்ட்டும் ஆனோம், ஜெயிலுக்கும் போனோம், எல்லாம் பண்ணோம்.
ஆனா அது ஒண்ணுமே யூஸ் இல்லாம அதுக்கு பிரயோஜனமே இல்லாம அந்த எஃபர்ட் வேஸ்ட் ஆயிருச்சு. அதனால நம்ம யூனியன்ஸுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும், இருக்கணும். அப்பதான் அந்த இரவுல நடந்த போராட்டம் மாதிரி ஒரு பெரிய இது பண்ணலாம். ஏன்னா அந்த டைம் வந்து 2024ல தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ் வந்துருச்சு. வேற எந்த ஸ்டேட்லயுமே தலைவர்களை பிடிச்சதுக்கு அகைன்ஸ்ட் எந்த இடத்துலயுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா தமிழ்நாட்டுல ரயில் மறியல் ரயில் மறியல்ங்கிறது வந்து சென்ட்ரல்ல வந்து அஹ், இதாகும், நோட் ஆகும். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினை நிறுத்தி இருக்காங்க. அப்படியே பஸ் நிறுத்தினா ஸ்டேட்டுக்குள்ளதான். ட்ரெயின் நிறுத்துறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இதாகும், ட்ரெயின் நிறுத்தி இருக்கு. அதனால அந்த மாதிரி பெரிய போராட்டங்கள் பண்ற சக்தி இருக்கிறப்போ நம்ம வந்து கண்டிப்பா ஒற்றுமை உண்டாக்குனாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். இனிமேல் வந்து ஒற்றுமை கண்டிப்பா வந்தாதான். இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப அரசியல் இருக்குது, எல்லாம் புது ஆட்சி வந்திருக்குது. புது ஆட்சி வந்து இப்ப அவங்க புதுசு. பஞ்சாப்லயும் அந்த மாதிரி தான் இருந்தது 2022ல. புதுசு புதுசா மொபைல் கடைக்கார சின்ன சின்ன ஆளுகள்லாம் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எம்எல்ஏன்னா என்ன, அவங்க பவர் என்னன்னா தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து 5 ஏக்கரால 7 ஏக்கரால எல்லாம் பங்களா கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சம்பாதிச்சதை வந்து ஒழிச்சு வைக்கணுங்கிறது கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து புது ஆளு. அப்ப அந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. பஞ்சாப்ல அந்த சூழ்நிலை வந்ததையும் ஆட்சி பண்ண தெரியாதங்காட்டி, அதனால அரசு அதிகாரிகள் நல்ல லாபம் பெற்றாங்க. நான் எப்படி என்னன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க நல்லா கொள்ளையடிச்சாங்க. அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. நல்லாட்சி கொண்டு வரணும்னா அரசு அதிகாரிகளை அவங்களோட லிமிட்ல வச்சாதான். அவங்களுக்கு வந்து அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்கன்ட்டு விட்டோம்னா அவங்க நமக்கு சொல்லி தர்றதையோட அவங்க டபுள் மடங்கு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம அரசு அதிகாரிகளை கண்ட்ரோல்ல வச்சாதான் நம்ம வந்து நல்லாட்சி கொடுக்க முடியும். இங்க இன்னும் 3 மாசம் தான் இருக்குது. ஆனா வந்து நாங்க 92 சீட்டு கொடுத்து அவங்கள வந்து முழு இது கொடுத்தோம். ஆனா வந்து அவங்க ஒண்ணுமே செய்யல. அந்த சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. ஒரு நல்ல ஆட்சி வரணும்னா அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சாதான் முடியும். அது வந்து சிஎம் மந்திரிகளும் வந்து அவங்கள கட்டுக்கோப்பா ஒரு கண்ட்ரோல்ல வைக்கணும். இடத்துக்கு ஒற்றுமைதான் கண்டிப்பா வேணும். அப்பதான் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் இப்ப யூபி ஹரியானாலையோட கூட வந்து தமிழ்நாடு நல்ல ஒரு சங்கங்களையும் நல்ல யூனிட்டியும் வச்சிருக்கோம். ஆனா வந்து அந்த சங்கங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இல்லை. அதை கண்டிப்பா பண்ணிட்டோம்னா நம்ம எல்லா இடத்துலயும் வெற்றி பெறலாம். நம்ம கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். அக்ரிகல்ச்சர் கார்பரேட் ஆக போகுது. கார்பரேட்னா அவன் வந்து 1000 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சு பயிர் பண்ண போறான். அப்போ வர அப்போ வந்து அதுல வந்து விவசாயிகள் இருக்க மாட்டாங்க, விவசாய தொழிலாளிகள் ஆயிடுவாங்க. அப்போ வந்து விவசாயம்ன்றது ஒரு தொழில்துறை ஆயிடும். இப்போ இத மடக்கிறதுக்கு நம்ம என்ன கைவசம், நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கோம்? ஏன்னா இது முதலாளித்துவ வளர்ச்சியில இது நடக்குது. அது நடக்கதான் செய்யும். அது வந்து நம்மளால அதான் ஃபர்ஸ்ட் நீங்க முதல் கேள்வி வந்து பணக்கார விவசாயி ஏழை விவசாயி அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஏன்னா இப்போ நம்ம 30 பேர் யூனியன்ல இருக்கோம்னு வைங்க, போராட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்து 10 பேரா போறோம்னு வைங்க, 3 டீமா பிரிச்சிடலாம். அதுல வந்து பணக்காரனோ ஏழைன்ட்டோ எல்லாம் பிரிக்கிறது இல்ல. 10 பேர் நீங்க வந்து அந்த அட்டெண்டன்ஸ் போராட்டத்துக்கு போகணும். அடுத்ததாட்டி அடுத்த 10 பேர் போவாங்க. அந்த மாதிரி சமமாத்தான் இருக்குமே ஒழிய பிரிச்செல்லாம் இது பண்றது அரசு தான் அதையெல்லாம் பண்றது. அதுல பெரிய விவசாயி சின்ன விவசாயிங்கிறது வந்து அந்த மாதிரி இல்லை. ஏழை விவசாயி அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து இந்த நீங்க கார்பரேட் இது சொல்றது வந்து முதல்லயே நாங்க அதை இது பண்ணித்தான் வந்து அந்த 3 சட்டங்கள்ல அதுவும் ஒரு சட்டம் தான். இந்த இந்த ஃபார்மிங்
கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நீங்க சொல்றது. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல 2-3 இது இருந்தது. என்னன்னா, அவன் வந்து நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு கடன் வாங்கிக்கலாம். அந்த தோட்டத்துல கடன் கட்டலைன்னா, கட்டாம ஓடி போயிட்டான்னா தோட்டத்துக்காரன் அதை கட்டணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு லாஸ் இருந்தங்காட்டி தான் அதை எதிர்த்தோம். ஏன்னா கடன் கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தா அவன் தான் கட்டணும். அவன் ஓடி போறான்னா நிலத்தை ரெட்லைன் பண்ணிடுறாங்க. அப்ப விவசாயம் விவசாயி அதை எப்படி கட்ட முடியும்? அவன் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கிறப்போ 2000 ஏக்கராக்கு ஒட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஓடிடுறான்னு வைங்க. 5 ஏக்கராவும் இருக்கு, சில பேர்த்துக்கு 2 ஏக்கரா, 10 ஏக்கரா, 20 ஏக்கரான்னு வைங்க. அவங்க அந்த 2 ஏக்கராக்கான அந்த கடனை எப்படி அடைக்க முடியும்? அவன் ஒரு 500 கோடி வாங்கிட்டு ஓடிட்டான்னு வைங்க. 500 கோடி பெரிய விவசாயியும் கட்ட முடியாது, சின்ன விவசாயி கட்ட முடியாதுன்னு சொல்லல. எந்த விவசாயியும் வந்து அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல இருக்கிற சட்டங்களை வந்து கூர்ந்து கவனிச்சோம்னா அது வந்து பெரிய இது. அதுல இதுதான் மெயின் இதே வந்து அவன் கடன் வாங்கிக்கலாம். அவன் போட்ட அக்ரிமெண்ட்டின் பேர்லயே வந்து கடன் வாங்கிக்கலாம். கடன் திருப்பி கொடுக்கலைன்னா நிலத்தை ரெட்லைன் பண்ணி நிலத்துக்காரன் வந்து அது தொந்தரவு பண்ணி அதுல காசு கொடுத்தா தான் அந்த நிலம் ஃப்ரீ ஆகும். இல்லைன்னா நிலம் வந்து கவர்மெண்ட்டுக்கான மாதிரி அது சில அவர் வேணுன்ட்டே இது பண்ற மாதிரி பண்றாங்க. அவன் வேணுன்ட்டே ஓடுற மாதிரி நிலம் வந்து கவர்மெண்ட் கையில போற மாதிரி அந்த மாதிரி திட்டங்களை வந்து அந்த நீங்க சொன்ன கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல இது நாங்க 2020லயே வந்து இது பண்ணி அப்பவே ஒடுக்கணும். இதுல அவங்க மெயினா என்ன பண்றாங்கன்னா, எங்க ஊர்ல மண்டிஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல மண்டிஸ் இல்ல. இங்க 4 கிலோமீட்டருக்கு ஒரு மண்டி இருக்கு. 4 கிலோமீட்டருக்குள்ள எத்தனை ஊர் வருதோ, 10 ஊர் 20 ஊர், அந்த ஊர்ல அந்த அந்த மண்டியில தான் நெல் கோதுமை விற்கலாம். வேற எங்கேயாவது கொண்டு போகணும்னா நம்ம இஷ்டம். 4 கிலோமீட்டர்ல ஒவ்வொரு மண்டி இருக்குது. அதுல வந்து இவன் அடானிக்காரனும் அடானி தான் மெயின். அடானிக்காரன் என்ன பண்றான், பெரிய பெரிய குடோன்ஸ் இது பண்ணி அங்க நம்ம வந்து நெல்லை இது பண்ணோம்னா அதுல கழிக்கிறது இந்த மாதிரி எல்லாம். மண்டிஸுக்கு போனோம்னா இதெல்லாம் கழிப்பாங்க, கொஞ்சம் மாய்ச்சரு அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லி கழிப்பாங்க. அதெல்லாம் வந்து அங்க இல்லை. அப்புறம் இறக்கு கூலி இந்த மாதிரி ஒரு 400-500 ரூபா அதுவும் இல்லை. அங்க போனா லெஃப்ட் போட்டு தூக்கிடுறான். அங்க இறக்கிட்டு உடனே எத்தனை வெயிட்டோ ஃபர்ஸ்ட் வே பிரிட்ஜுக்கு போக வேண்டி, வே பிரிட்ஜ்ல இருந்து நேரா போய் அங்க இறக்குற இடத்துல நிறுத்தினா அவன் கிரேன்ல தூக்கி அதை இறக்கி விட்டு வண்டியை ஃப்ரீ பண்ணிட்டு தான் வந்துடலாம். அந்த ஒரு இதுக்காக சில விவசாயிகள் வந்து அதுல எல்லாம் போனாங்க. அதையும் வந்து தடுத்து இப்ப இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மெயினா வந்து இவங்க ரோட்ஸு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்ஸு இது ஏன் பண்றாங்கன்னா, நம்ம இங்கிலாந்து ஆகட்டும் மற்ற எல்லா இங்கிலீஷ் கண்ட்ரிஸுகளுக்கும் அட்டாரி பார்டர் வழியா போனா தான் வந்து அவங்களுக்கு வந்து பை ரோடு வந்து வணிகம் பண்ண முடியும். குஜராத் வழியா போனா கப்பல்ல தான் போகணும். இப்படி போனா பாகிஸ்தான்ல இருந்து நேரம் ஆப்கானிஸ்தான் அந்த வழியா இங்கிலாந்துக்கு போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் பஸ்ஸுகளே ஓடிட்டு இருந்தது. கல்கத்தால இருந்து இங்கிலாந்துக்கு பஸ் ஓடிட்டு இருந்தது பை ரோடு. அப்போ இவங்க அதையெல்லாம் வந்து 6 லைனு 8 லைனுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நாளைக்கு அவன் வந்து இங்க குடோன் ஏன் பார்டர்ல கட்டுறான்னா, வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுக்கு அவன் பை ரோடு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இங்கிலீஷ்காரன் தண்டவாளம் போட்டு ட்ரெயின் ஓட்டினா எதுக்குன்னா எல்லா கொள்ளையடிக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து அங்கிருந்து அனுப்புறதுக்கு. அவனும் இந்த வழியா தான் அனுப்பிச்சிட்டு இருந்தான். அதே மாதிரி இவங்க வந்து ரோடுகளை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோடு அந்த ரோடு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பைபாஸ் போறதுக்கு 10-20 கிலோமீட்டர் தள்ளியோ 40 கிலோமீட்டர் தள்ளி இனி ஒரு பைபாஸ் போட்டிருக்கான். கேட்டா இது வேற பைபாஸ் அப்படிங்கிற மாதிரி. அவன் எங்கெங்க எல்லாம் இடம் வாங்கி வச்சிருக்கானோ, எங்கெங்க எல்லாம் குடோன்ஸ் வச்சிருக்கானோ அங்க தண்டவாளங்களே போடுற அளவுக்கு வந்து அவன் வந்து அனுமதி வாங்கி வச்சிருக்கான் அவனுக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்கு ட்ரேடிங் பண்றதுக்காக தான். இப்போ அதனால தான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல ரொம்ப இதா இருக்கான். ஆனா அது இங்க கொஞ்சம் ஹரியானாலையும் பஞ்சாப்லயும் கஷ்டம், இங்க முடியாது. தமிழ்நாட்டிலையும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எங்க வர முடியாது. ஓ, தமிழ்நாட்டுல ஏன் வர முடியாது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்? ஆந்திரால எப்படி இருக்கு? மாநிலம் வாரியா உங்களால நம்ம சொல்ல முடியுமா? ஜாஸ்தி
நம்ம விவசாயிகள் சின்ன விவசாயிகள் ஜாஸ்திங்க, சிறு விவசாயிகள் ஜாஸ்தி. ரைட் ரைட் அதனால ஜாஸ்தி 10 பேர்த்த கண்ட்ரோல் பண்றதுக்கும் 150 பேர்த்த கண்ட்ரோல் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம பஞ்சாப் மென்டாலிட்டியும் ரைட் தமிழ்நாடு மென்டாலிட்டியும் சேமு. நம்ம மூளையும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. பிஜேபி இங்கேயும் வர்றதில்ல, அங்கேயும் வர்றதில்ல. 80ல இருந்து 94 வரைக்கும் டெரரிசம்னு சொல்லி பஞ்சாப் ஜெனசைடு பண்ணாங்க. அதே 80ல இருந்து 90 வரைக்கும் ஸ்ரீலங்கால ஜெனசைடு பண்ணாங்க. சேம் டு சேம் தமிழ்நாடு அண்ட் பஞ்சாப் வந்து தமிழ்நாடுங்கிறது வந்து தனி இதுங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. பஞ்சாபையும் அதே மாதிரி தான். பீப்புள்ஸை வந்து அவங்க ஜெனசைடு இல்ல அவங்கள ஏதோ ஒரு இதுல வந்து அவங்கள துன்புறுத்திட்டே இருக்கணும்னு தான் பாக்குறானே ஒழிய அவங்க சம்பாதிச்சு சாப்பிடட்டும் இல்ல அவங்க சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிறதெல்லாம் வந்து அவங்க இது பண்றதே இல்லை. அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா நான் இப்ப இன்னைக்கு ஒரு அன்பார்ச்சுனேட்டா மிஸ் பண்ணிட்டு ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா இப்ப நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த நம்ம 2020 போராட்டங்கள் வந்து தற்காலிகமாக வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இப்ப சமீபத்தில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய குடோன்ஸை ஃபுல்லா அதானிக்கு கொடுப்பதற்கான ஒப்பந்தத்துல இப்ப போட்டிருக்காங்க நாடு முழுவதும். அப்ப நீங்க குடோன்ஸ்ல அவன் என்ன பண்றான், மண்டிஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் மாய்ச்சரை இது பண்றான், பல விதத்துல வேணும்ட்டே இது பண்றான். இவங்க அந்த அடானிக்கு போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி. மண்டிஸ் 4 கிலோமீட்டர்ல ஒரு மண்டி இருக்கிறங்காட்டி தான் அவனால அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியல. இல்லைன்னா தூரம் தூரமா ஒரு டிஸ்ட்ரிக்ட் 1 2 இருந்திருந்தா இந்நேரம் ஃபுட் எஃப்சி எல்லாம் முடிச்சிருப்பான். அதுதான் இது 4 கிலோமீட்டர்ல ஒரு இது அப்படிங்கிறங்காட்டி அவனால வந்து அதை அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் சொன்னோம். இப்ப பஞ்சாப்ல இருக்கிற மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு வருஷமும் நெல்லை வச்சுட்டு அது மழையில நனைஞ்சு அதுல அந்த போராட்டமே பெரும் போராட்டமா இருக்கு. நெல்லை ஸ்டாக் வைக்கிறதுக்கான சொல்லி காட்டுவோம். நீங்க பஞ்சாப்ல இந்த மண்டிகளை விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இந்த நிலைமை வரும்னு சொல்லி நாங்க இந்த ஒடிசா, தமிழ்நாடு இதையெல்லாம் வந்து நாங்க காட்டுறோம். ஏன்னா ரோட்ல போட்டு வச்சுட்டு நம்ம வியாபாரியை காத்துட்டு கிடக்கணும். இங்க அப்படி இல்லைங்க. இங்க சாயந்தரம் நைட்டு விற்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் காலையில விற்கணும். புதுசா வர்றவங்க சரக்கு விற்க கூடாது, லைன் போன விற்கணும். மாய்ஸ்டர் கம்மியா இருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்ட்னா வேணா இதை ஒழிய ஒரு எல்லாருமே விழிப்புணர்வோடு இருக்காங்க அங்க. இப்ப விவசாயிய மாத்திரம் இல்ல, எல்லாருமே போய் அதுல வந்து இது பண்ணுவாங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிற, ஏன் இது பண்ண மாட்டேங்கிற, விவசாயி நெல் ஏன் எடுக்கல, 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, மழை வந்தா எப்படி இது பண்றது. செட்டுக்கு இருக்குது, ஆனா அந்த செட்டுகளுக்கு உள்ள வந்து எல்லா நெல்லுகளும் வராது. நல்ல மழை வந்துருச்சுன்னா அப்ப நனையும், தண்ணியில அடிச்சுட்டு போயிடும் நெல்லுக. அப்ப அதையெல்லாம் நஷ்டம் தானுங்க. அப்ப அதையெல்லாம் இது பண்ணி மண்டிஸ் இருக்கிறங்காட்டி ஒரு பெரிய எங்களுக்கு லாபம். அந்த அவங்க சொல்ற விலையும் கிடைக்குது. இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டுல நினைச்ச விலையைத்தானே இது பண்றோம். ஆமா இல்ல இன்னைக்கு அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்பிஎஸ்ன்றது இல்ல. அப்போ அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்றது? இப்போ முதல்ல இப்போ இங்க வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் போயிட்டு இருக்குதுங்க. எம்எஸ்பி என்ன பண்றான், இப்ப 80 ரூபாய் ஏத்தனா நமக்கு இதுல கரும்புல வந்து 110 ரூபாய் ஏத்திருக்கான். ஆனா டீசல் வந்து 4 ரூபாய் ஏத்திட்டான். 4 ரூபாய் ஒரு ரேட்டி ஏத்தி, இன்னொரு ரேட்டி 3 ரூபாய் ஏத்தி, 3,000 ரூபாய் ஏத்தி 9 ரூபாய் டீசல் ஏத்திட்டான். அப்போ நமக்கு வந்து 80 ரூபா தான் ஏத்திருக்கான் 100 கிலோக்கு. எவ்வளவு? 8 ரூபா. 8 ரூபா. அப்ப நம்ம டீசல் செலவு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு செலவு அதிகமாயிருச்சு. ஆமா, 80 ரூபா தான் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். ஆனா டீசல்ல வந்து 7 ரூபா 8 ரூபா வந்து அது வந்து நமக்கு டீசல்ல கண்டிப்பா வந்து விவசாயத்துக்கு நம்ம மானியம் கேட்கணும். ஏன்னா நம்ம இப்ப வந்து முன்னத்த மாதிரி வந்து ஏறு விடுறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லையே, மேனுவல் பவர் இல்லையே. இப்ப எல்லாமே மெஷின்ஸ்.
மெஷின்ஸ்ல டீசலு. அப்ப நமக்கு 80 ரூபா எச்சு பண்ணி 100 கிலோ கொடுக்குறான்னா, நம்ம டீசல்ல வந்து 9 ரூபா ஒரு லிட்டருக்கே கொடுக்குறோம். அப்ப நம்ம அந்த 80 ரூபா ஏத்தனதுக்கு நம்ம கிட்ட 800 ரூபா வாங்கிடலாம். ஆமா 100 ஆமா லிட்டர் ஆமா டீசல்னா எவ்வளவு ஆச்சுங்க? அப்ப நம்ம இப்போ அவங்க திட்டத்துல அவங்க விவரமா தான் இருக்காங்க. நம்ம தான் வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. அஹ், நம்ம சரி இவங்களை இப்போ வந்து வெஸ்ட் அரசியல் பெங்கால் எடுக்கணும்னா ஒரே ஒரு இது ஆ என்னன்னா, நம்ம ஒரு 6 மாசம் இவங்களோட ஆ. பொருள் வாங்காம இருந்தோம்னாலே போதும். ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், இல்ல டிவி அவங்களுடைய ஆகட்டும். பொருள்னு எப்படி தெரியும்? இல்ல அவங்களுடைய ஏன்னா பொருள்ன்றது எப்படி தெரியும்? கார்பரேட்ஸுங்கிறது வந்து எப்படி தெரியுங்களா? இப்ப நானும் ஆ நீங்க இப்போ நம்ம காலில் இருக்கிற 5 பேருன்னு வைங்க, நம்ம 5 பேரும் கார்பரேட்டுன்னு வைங்க, வியாபாரி. நான் ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிறேன்னா நான் என்கிட்ட 60% ஷேர்னா மீதி 40% ஷேர் உங்களோடது தான். அதே மாதிரி உங்க பிசினஸ்ல வந்து 80% உங்களுதுன்னா 20% என்னோடது. இவங்களோடது எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தா இவங்க காசு தான் எல்லா இடத்துலையும். இப்ப நம்ம அது ரைட்டு. ஃப்ரிட்ஜு, டிவி இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம வந்து வாங்கலான்னு வைங்க ஒரு 6 மாசம், இவங்களோட ஓ ஸ்டாக் வைக்கிறதுக்கான குடோனும் நிறைஞ்சிரும், தயாரிக்கிற இடமும் ஓ நிறைஞ்சிரும். தயாரிப்பு சரி. நிறுத்தணும். தயாரிப்பு ஆ, நின்றுச்சுன்னா அவங்களோட சர்க்கிளே நின்று போகும். அப்ப அவன் அது ரைட்டு. அடுத்த வியாபாரத்துக்கு வரமாட்டான். அவன் ஃப்ரீயே அவனுக்கு எல்லாம் இருக்குங்காட்டி தான் புது புது இதுக்கு வர்றான். இப்போ இதுல எல்லாத்தையோட டாட்டாவை நீங்க பாத்தீங்கன்னா, டாட்டா அவ்வளவு ஒரு அருமையான ஆளு. பொதுவான பிசினஸ் எதுலயுமே வந்து நுழையில. அவரு லாரியில இருந்தாரு, காருக்கு போனாரு, அதுல இருந்து அப்படியே டிரான்ஸ் வெஹிக்கிள்ஸுகள்ல தான் இருந்தாரே ஒழிய, இவங்க ரொம்ப ஜாஸ்தி இது பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து மோளுக அந்த இதுகெல்லாம் வர ஆரம்பிச்சாரு. இதுலயும் வந்து அந்த ஏர் இந்தியா வந்து இவங்க டாட்டா தான் தானம் பண்ணது. இந்திரா காந்தி வந்து ஏர்லைன் வேணும்னு சொல்லி அவங்க டாட்டா கிட்ட ஏர் இந்தியாவை வந்து இது பண்ணது. அதை வந்து அதானிக்கு தர்றதுக்கு ஏற்பாடு நடந்துருச்சு. அப்ப டாட்டா இருக்காரு. அப்ப அவரு சொன்னாரு, இது எங்க குடும்ப சொத்து, இது வேற யாருக்காவது கொடுத்தீங்கன்னா நான் எல்லா பிசினஸ்லயும் உள்ள பூந்துருவேன் அப்படின்ற ஒரு மிரட்டுங்காட்டி தான் ஏர் இந்தியா திரும்பி அவங்க கைக்கே போச்சு. இல்லைன்னா அதானி அதையும் இது பண்றது தானே. அந்த மாதிரி டாட்டா வந்து எந்த பிசினஸ்லயுமே நுழையல. பொது மக்களுக்கும் நடக்கிற பிசினஸோ அவங்க செய்யற தொழிலுக்கோ வந்து இடத்துல வரல. ரைட். ஆ, இவங்க ஓகே. எந்த இதுல காசு இருக்குதோ அதுல எல்லாத்துலயும் பூந்துடுறாங்க. இல்ல இப்போ அதானியை மடக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கோம்? அதானி மடக்கிறதுக்கு இதானுங்க, அவன் போட்ட குடோனுகள்ல நம்ம இறக்கலன்னு வைங்க, அவன் எத்தனை நாள் தான் குடோனு ஓ சும்மா வச்சிருக்க முடியும்? அதே மாதிரி அவன் அது ரைட்டு. ஆ அவ- அவனுக்கு வந்து இப்போ ஹார்பரு எல்லா இதையுமே கொடுத்துட்டு இப்ப இந்த இந்தியாக்குள்ள ம் ட்ரக்கே ஜாஸ்தி வந்து குஜராத் வழியா தான் வருதுங்கிறது வந்து உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பார்டர்ஸ்ல அது எல்லாம் ரைட்டு. வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிருச்சுங்க. அப்போ எத்தனையோ ஆ கிலோ வந்து இங்க வந்து இறங்கி அது யாரு கொண்டு வந்தா என்ன பண்ணாங்கிறதே தெரியாம போயிடுச்சு. ஒரு செய்தியும் கூட வரல. டெல்லியில எவனோ ஒருத்தனை காட்டினாங்க, அதுக்கப்புறம் அவனை பத்தியே தெரியல. அவன் இருக்கானா இல்லையா, அந்த கேஸ் என்னாச்சுங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க அரச வந்து காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்து அவங்க சொல்றத வந்து அவங்க செஞ்சே ஆகுறாங்க. அவங்க எலெக்ஷன் ஃபண்டு ஃபுல்லாவே அவங்களுக்கு தான், எல்லா செலவும் அவங்க பண்றாங்க. அவன் என்னென்ன வேணுமோ. இப்ப இன்னொன்னு என்ன தெரியுங்களா, எனக்கு என்ன இதுன்னா, அடானி எல்லாம் வந்து ஒரு பொம்மை தான். வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்கி இருக்கிற கடனுகளுக்கு, அந்த கடனுக்காக அவன் வந்து எல்லாமே வந்து அடகு வைக்கிறதுக்காக தான் இந்த ஏர்போர்ட்டு, ஹார்பரு இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து இவனை ஒரு இதா வச்சிருக்கான். இவன் தான் வந்து அது எம்டி மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு. அவன் காசுகளுக்கு ஓ கேரண்டியா தான் இந்த இதுகளை எல்லாம் வந்து இத்தனை இத்தனை வருஷம் எழுதி வாங்கிட்டான். இவன் வந்து ஒரு பொம்மை ஓ தானே அப்படியே, காசெல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போகுதா. நம்ம கடன் வாங்கின காசுகளுக்காக தான் அதையெல்லாம் எழுதி வாங்கியிருக்கானுங்க. ஏர்போர்ட்டு, பெங்களூர் ஏர்போர்ட்டு, நம்ம தூத்துக்குடி இது, பாண்டிச்சேரி ஹார்பரு,
எல்லா இடத்துலயும் வேணுங்கிறதெல்லாம் எழுதி வாங்கினான்னா அவன் காசு திருப்பி கொடுக்க முடியாது. நம்ம அந்த சூழ்நிலையில் இல்லை, வட்டியும் கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம சாதாரண ஒரு பொது இதுக்கே வரலாம். நம்ம கந்து வட்டிக்கு கொடுக்குறான்னு வைங்க, ஒரு 3 மாசம் வட்டி கட்டலைன்னா அவன் என்ன சொல்லுவான்? வீட்டை எழுதி கொடும்பா, ஏதாவது கேரண்டி கரெக்ட். கொடும்பா. அதே தான் இங்க நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ஏர்போர்ட்டுகளும் இந்த இதுகள்லாம் வந்து இந்த இதுல தான் வந்து அடானி பேரே ஒழிய அடானியோட காசு இதெல்லாம் இல்லை. அடானி எல்லாம் ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருந்தவன் டெல்லியில. இவன் என்ன சொல்லுவாங்க, டாக்ஸி இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்க, ஆடிட்டிங் ஆடிட்டர் மாதிரி இவன் ஆமா இவன் டெல்லியில. இப்ப 88லயோ 90ல இருந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு புதிய தகவல்கள் கிடைச்சது. மிகப்பெரிதான் எனக்கு கடைசியில் அவர் சொன்ன ஒரு விஷயம், தமிழ்நாடும் தமிழ்நாடுண்டா இலங்கை உட்பட பஞ்சாபியாலும் ஒரே இதுன்னு சொல்லி அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏனென்றால் இது வெறுமன வர்க்க பிரச்சனை மட்டுமே இல்லை. அதான இப்போ சிறு விவசாயி, மத்திய விவசாயி, பணக்கார விவசாயி என்றது கூட இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தேசியத்தினுடைய கழுத்தை பிடிக்கிற விஷயம். அது மாதிரி இப்போ கடைசியாக சொன்ன ஒரு விஷயம், பஞ்சாபுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள, இலங்கைக்குள்ள தூள் வியாபாரம், அந்த போதவஸ்து. அப்போ இது வெறுமன வியாபாரிகளோட சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை. ஓரளவுக்கு விழிப்புணர்வு பெறக்கூடிய இனத்தேசியங்களுக்குள்ள எப்படி இந்த போதவஸ்தை ஊடுருவல் செய்கிறது என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியமானது நினைக்கிறேன். மிக நல்ல ஒரு அமர்வு. அவருடைய அனுபவத்தை கேட்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நம்ம நடத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு டெல்லியில் நடத்தின அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு உண்மையிலே இதாக இருக்கு. பட் எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற உலக நிலைமையில விவசாயம் வந்து நவீனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்திய விவசாயிகள் கூட்டுறவு முறைக்கு தாவலேன்னு சொன்னா கார்பரேட் அபாயம் இருக்கிறது. அவ்வளவுதான். நீ கூட்டுறவு விவசாயி வரலன்னு சொன்னா, தனித்தனியா விவசாயி நினைச்சு அவன் தனியா நின்னான்னா அவனை கார்பரேட்காரன் சாப்பிட்டுருவான். அதனால கூட்டுறவு விவசாயம் தான் முக்கியம். அது வந்து அந்த கூட்டுறவு பண்ணைகள் மூலம்தான் வைக்கணும். மார்க்கெட்டிங்கும் அவங்க கண்ட்ரோல் இருக்கணுங்கிற நிலைமை வந்தாதான் விவசாயிகளுடைய வருமானத்தை இது பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசி எப்படி இருக்குன்னா, விவசாயி வறுமையில தள்ளுது, அவன் கடன் சுமையில தள்ளுது. ஆனா பொருட்கள் எல்லாம், விவசாய பொருட்கள் எல்லாம் அநியாய விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கு. கன்சியூமரையும் சுரண்டி இடைத்தரகர் தான் அடிச்சுட்டு போறாங்க. அப்ப இதுல ஒரு இடைத்தரகர், இது ஒரு பெரிய இது. நமக்கு நம்மளோட பொருளுக்கு நம்ம விலை வைக்க முடியறது இல்லை. நம்ம கொண்டு போய் அங்க வச்சு அதை விவசாயம் 350 ரூபாய்க்கு வித்துறான். உண்மை இடைத்தரகர்களுக்கு அவன் வந்து இன்னைக்கு விவசாய பொருள்ல எது இருந்தாலும், தேங்காயில இருந்து, பருத்தியில இருந்து, கோதுமையில இருந்து, அரிசியில இருந்து எல்லாமே அவங்கதான். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம், இங்க நம்ம வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல அந்த ஊர் என்ன சொல்லுவோம், நம்ம வேளாங்கண்ணி ஏரியா, அந்த ஏரியா, அங்க பூ இது பண்றாங்க, பூ சாகுபடி. அப்ப அங்க வந்து கந்து வெட்டிக்காரங்க ஜாஸ்தி. அதுல என்னன்னா, அவங்க பூவை வந்து காசு கொடுக்கறதுக்கு பூவை அவங்களுக்கு தான் வைக்கணும். ஆனா வந்து அவங்க சொல்ற விலைக்கும் வைக்கணும். அது இவங்க வந்து கார்பரேட் மாதிரி தான், இவங்க ஒரு வேலைக்காரங்க தான். பூ கொண்டு போய் இது எப்படி அம்பலமாச்சுன்னா, நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் அப்ப கந்து வட்டியை பத்தி அங்க பேசி அரசு அதிகாரிகிட்ட வந்து இந்த கந்து வட்டி வந்து ஒடுக்கணும், விவசாயிகளோட ரத்தத்தை உரியுதாங்கன்னு சொல்லி பேசி இது பண்ணிட்டு வந்தேன். அப்போ
டிவியில வந்து 500 ரூபான்னு காட்டுறான் மல்லி. இங்கே 60 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் வித்துருக்குது. அப்போ அவன் டிவியில பார்த்துட்டு நம்ம இவ்வளவு அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து சொல்லி பார்த்த சாரதின்ற ஒருத்தர் அவரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்துக்கு போய் அப்பதான் அங்க தெரியுது காசை கொடுத்து அவங்க வந்து அது குத்தகைக்கு எடுத்த மாதிரி விலையும் வந்து அவங்க சொல்றதுதான் விலை. எடுத்துட்டு போயிடுவாங்க, அவங்க ஒரு அமௌண்ட் போட்டு அந்த வட்டியில கழிச்சிருவாங்க, இல்ல பணத்துல கழிச்சிருவாங்க. அந்த மாதிரி பின்ன பணம் வேணும்னா வாங்கிக்கலாம், ஆனா வந்து பூ அவங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அதெல்லாம் பேசி விலை வந்து விவசாயிகள் சொல்ற விலை இது பண்ணணும், வட்டி வாங்குற எல்லாம் பண்ற, அப்போ அந்த பூ மேல ஏன் அதிகாரம் இது பண்ற? ரெண்டுல ஏதோ ஒண்ணுதானே பண்ணும். நீ வட்டியும் வாங்கிட்டு பூ மேலையும் அதிகாரம் இது பண்ணி அதை நான் தான் விற்பேன்னு அது ரெண்டு இது இல்லை. கரெக்ட் கரெக்ட். இடைத்தரகர்கள் வந்து இது பண்ண வேண்டியது நம்மளோட மார்க்கெட்டு உருவாக்கணும்னா தான் நம்ம அதை இது பண்ண முடியும். சந்தைகள் அங்க இங்க வந்து இருக்குதுங்க. இங்க நம்ம தக்காளியோ இல்ல வெண்டைக்காய் இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து போடுறோம்னா டிராக்டர்ல கொண்டு போயோ இல்ல ஜீப்புகள்ல கொண்டு போயோ வந்து ஊர்கள்ல வித்துட்டு வருவாங்க. போய் 4 மணி நேரம் தான். மார்க்கெட்ல 30 ரூபான்னா இங்க 20 ரூபா 20 ரூபா 20 ரூபான்னா 2 மணி நேரத்துல காலி ஆயிரும். ஆனா மார்க்கெட்ல 12 ரூபாய்க்கு தான் வாங்குவான். அப்ப அது அந்த மாதிரியும் கூட நம்ம பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சவங்க அதை கைப்பற்றோம்னா மார்க்கெட் ஒரு அளவுக்கு நம்ம கேவலம் பார்க்காம நம்ம இது பிரஸ்டீஜ் இஷ்யூ பாக்குறோம். நம்ம போய் அங்க கூவி விற்கிறதா அப்படின்ட்டு. ஆனா அதனால நமக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்குதுங்கிறது நம்ம இது பண்றது இல்லை. அந்த லாபத்தை இடைத்தரகர் எடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க சொன்னது கரெக்ட். சோவியத் யூனியன்ல ஒரு விவசாயி, ஒரு தொழிலாளி, ஒரு படை வீரர், சிப்பாய். பஞ்சாபுக்கு அது பொருத்தமா இருக்குமே. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இராணுவத்துக்காரர் இருப்பாரு, அது ஏதாவது சிஸ்டம் பண்ணீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, அப்படியா சோவியத் யூனியன்ல இருந்தது அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், காப்பியில அடிக்க வேணாம், இப்போ நம்ம அதிகாரம் நம்மளை வந்து பூட்ஸ் காலால அழுத்துது. மக்கள் வந்து நமக்கான ஒரு நாமளே நம்ம தலைவிதியை முடிவெடுக்கணும் அப்படின்னா புது பரிசோதனைகளை பண்ணணும். நான் போய் பார்க்கும்போது விவசாயிகள் போராட்டத்தை மேம்பாலத்துல காங்கிரீட் பில்டிங்கை கட்டி அதுல ஏசியை ஃபிட் பண்ணி உக்காந்துருந்தாங்க. நீங்க வந்தேன், அதாவது மேம்பாலத்துல அப்படியே வீடு கட்டி இருக்கு. 1 வருஷம் ஆச்சுல, வீடு கட்டி சகலம் இருக்கு. அப்ப அந்த வகையில அதை வந்து இன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, கோல்டன் சிங் என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமையா இருந்தது. 2வது அதுக்கு தமிழ்நாட்டினுடைய தாக்கம் என்னன்னு சொன்னாங்க. அதை விட வேற வகையா பொறுப்பையா இருந்தது. அந்த வகையில நான் என்னன்னா, இப்ப அவங்க வந்து ஒரு ஸ்டெப் பின்னாங்கிருக்கு, இருந்தாலும் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு, விரிஞ்சிருக்கு, அது உலகமயமா இருக்கு, அதெல்லாம் சொன்னாங்க. அதனால எதுவுமே வந்து பாடங்களை கத்துக்கிட்டு திருப்பி தன்னை மீண்டும் பலப்படுத்திக்கிட்டு தான் முன்னேறும் அப்படிங்கிறது தான் இயற்கையின் விதி. அந்த வகையில அடுத்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை, அதோட முக்கியமா ஒண்ணு சொன்னாங்க, அவங்க இப்ப புதிய ஒரு அரசு தாவேக அரசுன்னு வந்த மாதிரி தான் அங்க வந்தது. ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அங்க வந்ததுதான் எங்களுக்கு என்னெல்லாம் கேலி கூத்துகள் நடந்ததோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் முன்கூட்டி தடுத்துக்குங்கன்னு அவர் அனுபவத்தை வேற சொன்னாரு. வித்தியாசமா இருந்தது அந்த அப்சர்வேஷன். அந்த வகையில உங்களுக்கு ஏன் நான் இதை சொல்றேன்னா, விவசாயிகள் எழுச்சிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பவரா மாறல. அங்க ஒரு அரசியல், இப்ப அது கூட ஒண்ணு சொன்னாரு, உங்களுக்கு முதலமைச்சர் தர்றேன்னு ஒரு தொழிற்சங்க ஒரு விவசாய சங்க தலைவரை பேசினாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப அந்த வகையில ஒரு கிளாஸ் கான்சியஸ், இப்ப நான் வந்து மொழிகளால கடந்திருந்தா கூட இப்ப இவர் வந்து ஒரு மிகப்பெரிய உருவம், கோயம்புத்தூர்ல படிச்சிருக்காங்க, தமிழரா ஆயிட்டாரு. அப்ப அந்த வகையில் நான் முதல்ல சன் டிவில தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் பண்ணிட்டேன். அப்பா போன் நம்பரை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் நேரடியா பேசிட்டேன். அப்ப இருந்து எங்களுக்கு உறவு இருக்கு. நானும் லயலா காலேஜ் ஃபாதர் குமாரும் நேரடியா போய் 4-5 நாள் தங்கி அங்க போய் படுத்து கிடந்தோம். அந்த மாதிரி வந்தோம். இப்ப அந்த இடத்துல உத்தரப்பிரதேசத்துல எல்லையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னுரை ஊழியரோட ஒரு பெரிய டீம் இருந்தது. அந்த டீமையும் போய் பார்த்து பேசிட்டு வந்தோம். உத்தரப்பிரதேச கட்சி, ஆமா, அங்க இருந்து காசியாபாத்ல இருந்தது அந்த எல்லை. பல எல்லைகளுக்கு போன்லயே அப்ப வழிகாட்டினாரு. அந்த வகையில
நான் வந்து இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு கூட்டம். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு தொழிலாளி வர்க்கம் அப்படின்னு சொல்லும் போதும், விவசாய வர்க்கம்னு சொல்லும் போதும், இந்தியா முழுவதும் இருக்கிற நமக்கு ஒரே பிரச்சனை தான். நம்ம ஒரே பிரச்சனையா இருக்கும்போது ஒரு மனுஷன் இந்த மாதிரி எந்திரிச்சு நிக்கணும் போது அவர் என்ன சொல்றாரு, ஒரு எங்களுக்குள்ள போராட்டத்துக்கு போராட்ட நிதின்னு சங்கத்துக்கு வச்சிருக்கோம், யாரும் இல்ல, போராட்டம்னா முதல்ல பால் ஆயிட்டு போயிருவோன்றாரு. நல்லா இருக்கு பாருங்க. ஏன்னா வெளியே டீ குடிக்க போனா டைம் வேஸ்ட் ஆயிடுமா. அந்த வகையில ரொம்ப அருமையா அதை வந்து சொன்னார். இங்க வந்து கிராமங்கள்ல மகமைன்னு தமிழ்ல ஒரு சொல்லு இருக்கு. இப்ப எங்க சொந்தக்காரங்கெல்லாம் அனுப்பாங்க மகமை, தலைக்கட்டு வரின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கிராமத்துல வந்து நூற்றாண்டுகளாகவே இந்த கூட்டு செயல்பாடுக்கு நிதி வசூல் பண்றதுக்குன்னு தமிழ் சொற்கள் இருக்குது. கட்சிக்குள்ள லெவின்னு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள லெவிங்கிற சொல்லு வச்சிருக்கோம். அதற்கு இணையான பாரம்பரிய சொற்கள் இங்க இருக்கு. இப்ப என்னுடைய கொள்ளு தாத்தா இவங்கெல்லாம் கூட பனை மரத்தை சார்ந்த தொழிலாளிகள் வியாபாரத்துக்கு மாறும்போது அவங்க எப்படி இந்த சங்கங்களை கட்டி அதை ஒரு ஃபைனான்ஸ், ஒரு நிதி பலம் கொண்ட சங்கங்களா மாத்தினாங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆராய்ச்சி, அமெரிக்க பேராசிரியர்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ண ஒரு சப்ஜெக்ட். அந்த வகையில இதுக்குள்ள நான் போய் பார்க்கும்போது அந்த ஒரு வருடம் இருந்து ஒரு தங்கி போராடுற இடம் வீடாவே மாறி இருந்த அந்த போராட்ட களத்துல ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளா இருக்கு. மேம்பாலம் முழுவதுமே குடியிருப்பு ஒரு வருஷமா. அப்ப அந்த எல்லைகள்ல குருத்துவாராக்கள் தான் எல்லா உணவையும், பெரிய பெரிய கேண்டீன் நடு ரோட்ல, பெரிய பெரிய கேண்டீன், எல்லாரும் உட்காந்து ஒரு முக்கியமான இது சொல்ல எல்லாரும் உட்காந்து காய்கறி வெட்டிட்டு, நான் ஒரு இடத்துல போய் காய்கறி எடுத்துட்டு உட்காந்தேன். அந்த அந்த வகையில அங்க ஆமா சீக்கிய மதத்துல சாப்பாடு டெல்லியில வந்து இது பண்ணோம் இல்லைங்க. அந்த டைம் பெரிய பெரிய ஷோரூமுகள்ல அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாட்டு போராட்டம் நடந்து பயங்கரமா கொள்ளையடிச்சாங்க. வண்டிகள், ஷோரூமுக அப்படி இப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணாங்க. அப்ப அவங்க அதை பயந்துட்டாங்க. 2 நாள் கழிச்சு அவங்க வர்றப்ப அவங்க ஷோரூம் அப்படியே இருக்குது. யாரும் அதை தொடல. வெறும் பாத்ரூம் மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு அங்க படுத்து எந்திரிக்கிறதோட சரி. அவங்க அதை பார்த்து கண்ணுல தண்ணி விட்டுட்டாங்க. நாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி எங்க பொருளை இவ்வளவு இதா வந்து பாதுகாத்து வச்சிருக்கீங்களே, நாங்க பயந்து அப்போ ஓடுனது இன்னைக்கு தான் வர்றோம்னு. அப்ப அவங்க வந்து 4 மாசம் கடையிலே திறக்கலைங்க. நீங்க இங்கேயே தங்கி இருந்து இது பண்ணுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பாசம் வந்து ஏழைகள் வந்து அங்க சத்துணவு மாதிரி தான். அங்க குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு இதா பழகி சாப்பிட்டுட்டு போறது, அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு புது இதா இருந்தங்காட்டி அந்த ஒரு நட்பு. இனி வந்து இப்ப நம்ம 3 பார்ட்டி ஆயிருச்சு தமிழ்நாட்டுல. இப்ப விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்னன்னா, டிஎம்கேவும் போராட்டம் பண்ண கூப்பிடும், ஏடிஎம்கேவும் போராட்டம் பண்ண கூப்பிடும். ஏன்னா டிவிகேக்கு அகைன்ஸ்டா பண்ணணும். இவங்க விவசாயி வச்சுதான் போராட்டம் பண்ணுவாங்க. அதுல நமக்கு ஏதாவது ஆதாயம் வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்க போராட்டங்களுக்கு விவசாய போராளிகளைத்தான் வந்து முன்கொண்டு வருவாங்கங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. பார்க்கலாம் எதிர்காலத்துல என்ன பண்றாங்க. ஆமா, நீங்க நல்லபடியா சொன்னீங்க. நீங்களும் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நீங்களும் இவர் நம்ம வெங்கடேசன் தோழரும் தோழர் பிஎம்எஸும் அதை மென்ஷன் பண்ணாரு. அந்த வகையில நான் வந்து என்ன வந்து விவசாய குடிமக்களுக்கு நான் என்னன்னா, பொதுவா வந்து சீன சமூகம் வந்து விவசாயிகள் தான் மிகுதியா இருந்தாங்க. அந்த நேரத்திலேயே மக்கள் சக்தி வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ நாம வந்து யார்கிட்டயோ கேட்டுக்கிட்டு இருக்கு பதிலாக நமக்கானதை நாமளே செஞ்சுக்கிற நிலைமைக்கு ஒரு ரூலிங் கிளாஸா உயரணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இன்னமுமே வந்து பெரும்பான்மையான மக்கள் விவசாயத்தை தங்கிட்டு இருக்கிற இந்திய சமுதாயத்துல நாம வந்து பொதுவா, அதாவது சில தோழர்களுக்கு என்ன கருத்து இருக்குன்னா, விவசாயம் எல்லாம் வந்து மெஜாரிட்டியா இருக்கக்கூடாது, நவீனமயமாக சமுதாயம், கொஞ்சம் விவசாயம் ஒரு 20% 10% தான் இருக்கணும், எல்லாம் ஆலை தொழில்கள்லாம் வளர்ந்தா தான் நாட்டுல வந்து நவீனமாகும், புரட்சி ஆகும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ரெண்டாவது, இது மாவோவே வித்தியாசமானவர். மாவோ வந்து விவசாயமா இருக்கும் போதே மக்களை கவர்கிற மார்க்சிசத்தையோ அல்லது சமூக மாற்ற சித்தாந்தத்தையோ பேசுற ஒரு திறமை இருந்ததுனால அவங்க முன்னேறிட்டாங்க. இன்னைக்கு சீனா அவங்க வந்து விவசாயிகள் உற்பத்தி பண்ற, விவசாயிகள் பயன்படுத்துகிற பொருள்கள்ல இருந்து தொழில் வளர்ச்சி வரவழைக்கணும்,
இப்போ வந்து இங்க இந்த நடக்கிறது என்னன்னா, அத்தானி வர்றாரு, அவர் என்ன சொல்றாரு, 4 கிலோமீட்டருக்கு ஒரு மண்டி நாங்க வச்சிருக்கோம். அதாவது விவசாய விளைபொருட்களை விலை கொடுத்து வாங்குற மொத்த கடை வணிக கடைக்காரர்கள். அது நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்க மதுரையில எல்லாம் நிறைய இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஒரு கடையில் நான் வேலையும் செஞ்சேன். அந்த வகையில அவர் தமிழ்நாட்டுல அது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த வகையில பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஒரு பெருசா எல்லாரையும் எல்லா விவசாயியும் அவங்கள அண்டி இருக்கிற பூக்கடைக்காரர் மாதிரி நான் சொல்றதுதான் விலை, நான் சொல்றதுக்கு போட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ஒரு 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 அதிகாரம் செலுத்துற மாதிரி, ஒரு கந்து வட்டிக்காரர் மாதிரி விவசாயிகள்ட்ட நடந்துக்கிற மாதிரி ஒரு எதிரியை உருவாக்குவதற்கு பதிலாக நம்ம கூட்டா செயல்பட்டு நம்ம மக்கள் சக்தியை பீப்புள் பவரை ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமாக தனித்தனியா பிரிஞ்சு போகாம எல்லாரும் இந்த அரசியலை பேசி, நம்மளுடைய விவசாய அரசியலை பேசி மற்ற உழைக்கும் மக்களையும் மாணவர்களையும் ஜனநாயக சக்திகளையும் ஒன்னா திரட்டி மீண்டும் ஒரு நிலைமறுப்பாக இப்ப இவர் கோல்டன் சிங் மாதிரி தென்னிந்தியா முழுவதும் அவர் எல்லா லாங்குவேஜ் இப்ப தமிழ் பேசிட்டாருன்னா அந்த பக்கமும் சந்தோஷம், இந்த பக்கமும் சந்தோஷம். இது மாதிரி நிறைய தோழர்கள் வந்து இந்தியா முழுவதும் ஒரு இணைப்பை உருவாக்கி விவசாயிகள் மத்தியில நாம வந்து நாமளே அரசா மாறுவது எப்படி, நாமளே அரசாங்கமா உருவாகுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிலைமைக்கு நாம போனோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பையும் கருத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வை நான் இன்றோடு முடிவு செய்கிறேன். நாம இது